சார் லைவ் போறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்க வரவன்னா முன்னாடியே சொல்லுங்க. ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நாம பார்க்க போவது வாரந்தோறும் வள்ளுவர் 13வது அதிகாரம் அடக்கமுடைமை. அந்த திருக்குறள் பத்தி இன்னைக்கு நம்ம கலந்துரையாடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அடக்கமுடைமை இதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிந்த குறள் தான் நிறைய இருக்குது. பழக்கமான குறள். தலைப்பு வந்து அடக்கமுடைமைன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம். பல நேரங்கள்ல நம்ம இயற்கையாவே நேச்சுரலாவே விளையாட்டு தன்மாவே இந்த அடக்கத்தை மீறுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஆனா அது அடுத்தவங்களை பாதிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்தவங்களை பாதிக்கும் போதுதான் நம்ம அடக்கமா இல்லையோ அப்படின்னு தோணுது. சில நேரத்துல நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்துக்கலாமோ அப்படின்னு பல இடத்துல தோணும். வாய்மொழி நம்ம இருந்திருக்கலாமோ, பேசுறது தவறாயிடுச்சோ, அதிகமா பேசிட்டுமோ, தேவையில்லாத பேசிட்டுமோ, இப்படி எல்லாம் நமக்கு பல நேரங்கள்ல தோணுது. அதுதான் முக்கியமா இங்க நிறைய நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். திருவள்ளுவர் 10 குறள்ல என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். மாலதி இன்னைக்கு ஒரு 5 குறள் படிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 5 குறள் படிக்க போறாங்க. முதல்ல ஒண்ணுன்னா பார்ப்போம். சரிம்மா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கேக்குதா? இல்ல, நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு. வெரி குட். அனைவருக்கும் வணக்கம். அடக்கமுடைமை. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். இதனுடைய 2 முறை படிக்கிறேன். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். இதோட கருத்து என்னன்னா, பொருள் அடக்கம் அழியா புகழ்நிலை ஆக்கும், அடக்கம் இல்லாமை அகலா பழி இருளில் தள்ளும். இதுதான் இதோட பொருள். இது வந்து புலவர் இளங்குமரனார் அப்படின்றவரோட திருக்குறள் புக்கு நாங்க வச்சிருக்கோம். அவருடைய கருத்துல இதுதான் சொல்லியிருக்காரு. அடுத்த குறள் படிக்கிறீங்களா? இந்த குறளுக்கு அடக்கம் அப்படின்றது செல்ஃப் கண்ட்ரோலை பத்தி நமக்கு சொல்லுதுங்க சார். அதனுடைய ஒரு போப் ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. இதுக்கு ஆங்கில கவியுரையும் ஆங்கில தெளிவுரை ரெவரண்ட் ட்ரூ அண்ட் லசரஸ் அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செல்ஃப் கண்ட்ரோல் வில் பிளேஸ் எ மேன் அமாங் தி காட்ஸ். த வாண்ட் ஆஃப் இட் வில் டிரைவ் ஹிம் இன்டு த திக்கஸ்ட் டார்க்னஸ் ஆஃப் எல். அது அந்த அடக்கம் இல்லாம போனான்னா அவன் வந்து, அதாவது இறை பற்று இருக்கிறவங்க, இறை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்றது அடக்கம் அமரருள் உய்க்கும். அந்த அடக்கம் இருந்தா அவங்க கடவுளோட அவங்க வந்து சேருவாங்க. அடங்காமை, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவங்க ஆறிருள் உய்த்து விடும். அவங்க வந்து இந்த மாதிரி டார்க்னஸ் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி நரகத்தை வந்து தரும். அதனால செல்ஃப் கண்ட்ரோலோட நம்ம இருக்கணும் அப்படின்றத வந்து அந்த திருக்குறள் வந்து சொல்லுது அப்படின்றத அவர் சொல்றாருங்க சார். சார், ஒரு சின்ன தகவல். முதல்ல அடக்கமுடைமைன்னா என்ன அப்படின்னு வந்து பரிமேலழகர் சொல்றாரு. அந்த பரிமேலழகர் உரையை நம்ம எடுத்துக்கிறதுல இருந்தாலும் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கிட்டக்க வர்றதுனால அடக்கமுடைமைன்னா என்ன சார்? நீங்க ஏதோ பேசுறீங்க, கேட்கவே இல்லை. இல்ல, நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம சரி. அவர் என்ன சொல்றார், அதாவது மனம் மொழி மெய் இது 3ம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படிங்கிறார். அதுதான் அடக்கமுடைமைன்னு அவர் வந்து டெஃபினேஷன் கொடுக்குறாரு. நம்முடைய மனம், நம்முடைய வாக்கு, நம்முடைய செயல், அது கோர்ஸ் நம்ம இருக்கமாங்கிறது கேள்விக்குரிய. அது அடுத்தது, இது 3ம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், இருந்தாதான் அது அடக்கமுடைமை அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு.
அதாவது இந்த மற்றவர்களுடைய குற்றத்தை நம் குற்றம் போல் காணும் நடுவுநிலைமைக்கு உடையாருக்கு ஆகலின் இது நடுவுநிலைமையின் பின் வைக்கப்பட்டது அப்படிங்கிறார். சொல்லுங்க என்னாச்சு? என்ன இது வந்து அவர் தான் இல்ல அதெல்லாம் இங்க முதல் டெஃபினிஷனுக்கே சொல்றாரு அடக்கமுடைமைக்கு. நம்ம அவருடைய பல விஷயங்கள் ஒத்துப்போகாமல் போகலாம் சில இது அவரது. பட் ஆனால் அவர் வந்து அந்த ஆறிருள்ங்கிறத என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த அந்நியன்ல வந்து தண்டனை எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு பர்டிகுலர் தண்டனை வந்து இருள்ல பிடிச்சி தள்ளுறதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மேடம் சொன்ன இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அதுவும் கிட்டத்தட்ட ஒத்து போகுது. அதாவது இருள்ல இருக்கிறது தான் மிகப்பெரிய தண்டனையா. அதான் மிசரிஸ்னு சொல்றாங்க சார். நம்ம இந்த மாதிரி கொடுமையான அந்த மாதிரி ஒரு இதுலயும் சேர்த்துக்கிறாங்க. நரகம் அப்படின்னும் எடுத்துக்கிறாங்க. சில பேர் தீரா துயர் அப்படின்னு மீன் பண்றாங்க. நம்ம மிசரிஸ் தீரா துயர். ஆனா அவர் என்ன சொல்ற, இருள்ங்கிறது தான் மிகப்பெரிய தண்டனையா. நீங்க வந்து வெளிச்சமே காட்டாம ஒருத்தரை வந்து இருள்ல தள்ளுறது தான் வந்து மிகப்பெரிய தண்டனை. அதனால அது அடங்காமை வந்து அந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இது ஆக்சுவலா இது ஒரு குறியீடு தான். இது நம்ம அந்த ஒரு குறியீடா தான் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அடக்கமா இருந்தவர்களோட ஒரு உதாரணம், அடங்காம வாழ்ந்தவர்களோட உதாரணம் சொல்லலாமா சார்? சொல்லுங்க. கலைஞர் சொல்றாரு சார். நமக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உரையில அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும், அடங்காமை இருளாக்கி விடும் அப்படி வந்து சொல்றாரு. மூவா வந்து சொல்லும் போது பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் அடக்கம் இல்லைன்னா சேர்த்திடும், அடக்கமா இருக்கிறவங்க தேவருள் வைக்கும் மாதிரி சொல்றாங்க. பேராசிரியர் என்ன சொல்றாரு? அடக்கமா இருந்ததுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து சார் சொல்லுங்க சார். அந்த மாதிரி அப்துல் கலாம் அவருடைய அடக்கம் ரொம்ப பேசப்படுது சார். அப்துல் கலாமுடைய அடக்கம், அவர் எவ்வளவு பெரிய பொசிஷன் இருந்தாலும் ரொம்ப பணிவா இருந்தாரு. சுகி சிவம் கீழே உட்கார்ந்தாராம், பார்த்துட்டு எழுந்து நின்று வாங்கன்னு கூப்பிட்டாராம். அவர் எவ்வளவு பெரிய வணக்கம் பண்ணாராம். எழுந்து நின்று வணக்கம் பண்ணாராம். ஆமா, எழுந்து நின்று வணக்கம் வாங்கன்னாராம். அது அவருடைய அடக்கம் பாருங்க, எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்து எவ்வளவு அடக்கமா இருந்திருக்காரு பாருங்க. அவருடைய திறமைக்கும் அவருடைய விஞ்ஞானி என்ற தகுதிக்கு மீறி அவருடைய ஜனாதிபதியா இருந்திருக்காரு. ஜனாதிபதியா இருந்த அவரு சுக்கி சிவம் கீழே இருக்கிறவங்களை பார்த்து எழுந்து நின்று கும்பிட்டு வாங்க மேடைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாராம். இந்த மாதிரி என்ன ஒரு அவரே தான் சொல்றாரு. பின்னாடி ஏதோ ஒரு டவுட் கேட்கணும் யாருக்கிட்டையும். அவரு பக்கத்துல வர சொல்றதுல அவரே எழுந்து போய் அவர்கிட்ட போய் டவுட் கேட்டு மறுபடியும் வந்து உட்காந்துட்டாராம். அந்த அளவுக்கு ரொம்ப அடக்கமா இருந்தாருன்னு சொல்லிட்டு. இல்ல அவர் இப்ப நீங்க சரியான ஆளை ஞாபகப்படுத்தினீங்க. அவரு வந்து உண்மையாவே அது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அடக்கம்ன்றதுக்கு அவர் சரியான உதாரணம் தான், எந்த வித மாற்றமும் கிடையாது. சரியான ஒரு பொருத்தமான சிவகுமார் சார், நீ சொன்ன யூடியூப் நான் தான் ஷேர் பண்ணிருந்தேன் குரூப்ல. பணிவு வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. இப்போ நம்ம திருவள்ளுவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, ஒவ்வொரு அதிகாரத்தையுமே ஆர்டர் வைஸ் பண்ணிருக்கிறாரு. நடுவு நிலைமை போன வாரம் பார்த்தோமே, அந்த நடுவு நிலைமை பேணி காத்தவர்கள் அடக்க உடமையா இருப்பாங்களாம். அதுக்குதான் அதுக்கு பின்னால கொண்டு வந்திருக்கிறாரு. இதுக்கு ஒரு கதையா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு முதலமைச்சரா இருந்தவர் அரசியலை விட்டு விலகிறான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்றாப்புல, மக்கள் மத்தியில ஒளிபரப்புறாரு, நான் வந்து வெளியாகிறேன், அடுத்த முதலமைச்சராகவோ அல்லது தலைவராகவோ நான் இருக்க விரும்பல, நீங்க யாராவது பின்னால அறிவிக்கிறேன்னு சொன்ன உடனே கட்சிக்குள்ள பூசல வருது. உடனே அவருடைய தம்பியை வந்து சொல்றாப்புல, நீங்க தான் அடுத்தாப்புல வரணும்னு சொல்லி மத்த தொண்டர்லாம் சொல்றாங்க. அப்ப தம்பிக்காரர் என்ன சொல்றாரு, இல்ல அது தலைவர் என்ன எடுக்கிறாரோ அது முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னை அடக்கி வாசிக்கிறாரு. இந்த விஷயத்த ஒரு நாள் எல்லாரும் வாங்கப்பா நம்ம வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கணும் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்ட உடனே அண்ணன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தம்பியை தான் அடுத்தாப்புல தலைவர் ஆக்குறாங்கிறாப்புல. அதாவது தம்பியை தலைவர் ஆக்குறதுன்னா அவரும் அரசியல இருந்திருக்காங்கும் போது அவ தொண்டர்களும் அதை ஒத்துக்கிறாங்க. நம்மளோட கட்சி வெற்றி பெறணும்னு சொன்னா தலைவர் சொன்ன முடிவு நல்ல முடிவுன்னு சொல்லி யாருமே அதுக்கு மாத்தி பேச இல்லையா.
அப்ப அந்த அவை அடக்கம் இந்த கட்சிக்கு வெற்றியை தேடி தருங்கிற அளவுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க இதை. அடக்கம்ன்றது நிறைய அடக்கம், அவை அடக்கம் இருக்கு, நான் அடக்கம் இருக்கு, அப்புறம் ஐம்பொறிகள், ஐம்புலன்கள் அவை அடக்கம்னே தனி அதிகாரம் இருக்கு சார். அது வேற இருக்குங்களா? அது தனியா இருக்கு. இதுலயே வருது, அதுல பேசப்பட வேண்டியது நிறைய இருக்கு. இதுலயே கடை 6, 7, 9, 10 சொல்றாரு. வாங்க சார், வினோத் சார் வாங்க. இல்ல நல்லது, ரொம்ப அழகா இருக்கு டிஸ்கஷனு. அதாவது முக்கியமா அடக்கம்ங்கிற போது ஐம்புலன் அடக்கம் தான். ஏன்னா இதுக்கு பின்னாடி சொல்றாரு ஒருமை இந்தடக்கலாத்தின் எல்லாம் சொல்ல போறாரு. அதனால அந்த பொறி புலன்கள் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி செல்லோடு, அதை அடக்கி அதை ஒழுங்கா இயங்க வைக்கிறது தான் சொல்றாங்க. எல்லா டீச்சர்களையும் நம்ம பொறி புலன்கள் தான் செய்ய வைக்குது. அத நம்ம ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணுங்கிறாங்க. இப்ப இது சிலப்பதிய இது கம்பராமாயணத்துல ஒரு பாடல் வரும், நெறியின் புறம் செலா கோசலம். அதாவது அவரு அணிய ஆற்றை பத்தி சொல்றாரு. சொல்ல வர்ற போது என்ன சொல்றாரு, அந்த ஆற்று நெறிய விட்டு போகலையாம். நெறிய விட்டு போச்சுன்னா அந்த நீரு எல்லாத்தையும் அழிச்சிரும். நெறியின் புறம்சலா கோசலம்னாரு. அந்த நெறியோட இது இருக்கிறத அடங்கி இருத்தல்னா மெயினா அதைத்தான் சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய இல்ல நாம சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் ஐம்புலன்களும் ஓரளவு அந்த ஒரு நல்லதுல இருந்தா சரி. இப்ப சொர்க்கம் நரகம் 2 டிஸ்கஷன் இருக்கு. அது சொர்க்கம் இருக்குமா நரகம் இருக்கலாம் தெரியாது. இப்ப சொர்க்கம்ங்கிறது நல்லவர்கள், உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம மாதிரி ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியா ஒரு குரூப்ல இருந்தா அது சொர்க்கம். நரகம்னா என்ன, எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை போட்டு கிடந்தோம்னா அது நரகம். இதுக்கு ஒண்ணு பெரிய சொர்க்கத்துல போய் சொர்க்கத்துல அமரர் உலகத்துல எல்லாம் போய் இருக்கணுங்கிறது இல்ல. நம்மளோட நம்ம நல்லா எல்லாரும் இருந்தா, குடும்பம் ஒரு ஹார்மனியா இருந்தா, நம்மளோட பழகுறவெல்லாம் ஒரு ஹார்மனியில இருந்தா அது சொர்க்கம். அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டா, அத சண்டை போட்டா அது நரகம். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு இருக்கு. அது நற்குணம் உடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்றா. சொர்க்கத்தை இங்க பார்க்க முடியுமான்னு கேட்டாரு. கேட்டதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நற்குணம் உடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்றா. அது என்னன்னா, அந்த காலத்துல வேந்தன் இருந்தா, இந்த காலத்துல நிர்வாகிகள் இருக்காங்க. யாரெல்லாம் நமக்கு நம்மளை கூட சேர்ந்து இருக்காங்களோ, நிர்வாகத்துல இருக்காங்களோ, அவங்களோட நம்ம நல்ல இதுல இருந்தோம்னா அது சொர்க்கமா. அதாவது நற்குணம் உடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்றா. கஸ்டமர் இஸ் பாஸ்ங்கிறான். இப்ப அவனோட கரெக்டா இருந்தோம்னா அது நம்ம கடை நல்லா நடக்கும், சொர்க்கம். 2வது, பொற்புடை மகளிரோடு பொருந்தியே வாழ்தல் ஒன்றுங்கிறாரு. மனைவியோ கணவனோ பொருந்தி வாழ்ந்தா அது சொர்க்கம்ங்கிறாரு. 3வது ஒரு சொர்க்கம் சொல்றாரு, பற்பலரோடு நன்னூல் பகர்ந்து வாசித்தல் ஒன்றாம். நன்னூல் இப்ப திருக்குறள் நல்ல நூலு, ஒரு கம்பராமாயணம் சரி, எந்த 15 இருக்கு, சங்க நூல் நல்ல நூலு. அத பலரோடு சேர்ந்து வாசித்தல் ஒன்றாம். சொற்பெரும் இம்மூன்றும் இம்மையில் சொர்க்கம் தானேன்னு முடிக்கிறது விவேக சிந்தாமணி பாட்டு. இந்த சொர்க்கத்தை நம்ம தான் அமைச்சுக்கிறோம். இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல நூல நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா நம்ம சொர்க்கத்துல இருக்கோம். நம்ம எல்லாம் சொர்க்கத்துலதான் இருக்க. இப்ப 7 மணிக்கு ஏன் ஓடியாந்து எல்லாரும் சேர்றோம் ஒரு காலத்துல. இல்லாட்டி வேற ஏதாவது சாப்பிடல. எங்க வீட்டுல கூட இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் 7 மணிக்கு எல்லாம் நான் போறப்பா, ஏழையாளுக்கெல்லாம் போறோங்க. எதுக்காக? ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை நல்லவர்களோட சேர்ந்து ஒரு சேர்ந்து இருக்கிறது சொர்க்கம்ங்கிறாரு அவர். இப்ப ஏறு மாறா பொண்டாட்டி நடந்தா கூறாமல் சந்நியாசம் கொள்ளுன்னு சொல்லிட்டாரு. அது நரகம். எப்பவெல்லாம் சொர்க்கம்ங்கிறது அந்த ஒரு இதுல நெறியில இருந்தா, ஒரு நல்லதை செஞ்சா. இப்ப நமக்கு அறிவுங்கிறதுக்கு முதல்ல சொல்றாருல, தீதொரி நந்தின்பால் வைப்பது அறிவுனாரு. அதத்தான் இவர் சொல்றாரு. தீதொரி சென்ற இடத்தில் செலவிடாது. சென்ற இடத்துல எதை செலவிடுறோமா? இந்த ஐம்புலனத்தான் செலவிடுறோமா. சென்ற இடத்தில் கால் போன போக்கிலே
மனம் போகலாமா, மனம் போக்கிலே மனிதன் போகலாமான்னு பாடி வச்சாங்க. அதுல இருந்து நம்ம ஒரு நம்மளே நெறிப்படுத்திக்கிட்டோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போவா, சொர்க்கத்துல உட்கார்ந்துருப்பா. இல்லாட்டி நம்ம வாழ்க்கையே நரகமாயிரும். இந்த 5 புலன்தான் ஒழுங்கா பாத்துக்க சொல்றாங்க. அது ரொம்ப கஷ்டம். அதுலயும் கண்ணு ரொம்ப கஷ்டம்ங்கிறாங்க. ஏன்னா மத்ததெல்லாம் தொட்டாதான் நம்மளை பிடிச்சுக்குமா, கண்ணு மாத்திரம் சென்று பற்றும்ங்கிறார். அவங்க சமய நூல்கள்ல சொல்றது கண்ணு சென்று பற்றும். அது போய் பிடிச்சிருமா, எனக்கு எங்கேயாவது கிட்டத்துல போகாம. மத்ததெல்லாம் நம்மளை வந்து தொட்டாதான் நமக்கு அந்த முகர்தலோ மத்த புலன்களோ. அதனால கண்ணை மாத்திரம் தான் ரொம்ப சொல்றாங்க நம்ம ஆளுக்கு எல்லாருமே. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த புலன்கள் அடக்கம் ரொம்ப சொல்றாங்க. அடுத்த குறள் போயிடலாமா? போங்க. அடுத்த குறள் படிக்கிறீங்களா? காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிருக்கு. அதனினும் இல்லைன்னு படிக்கணும்னு நினைக்கிறேன். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் இல்லை உயிருக்கு. இதனுடைய பொருள், அடக்கத்தை சிறந்த பொருளாக காக்க வேண்டும், அதனினும் உயிருக்கு நலம் வேறொன்றும் இல்லை. அடக்கத்தை நம்ம வந்து சிறந்த பொருளா இருக்கணும், சிறந்த பொருளாதான் நம்ம கருத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. உயிருக்கு அதை விட ஒரு பெரிய நலம் வேற எதுவுமே இல்லை. அடக்கம் தான் வந்து உயிருக்கே ஒரு பெரிய நலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளுக்கு கருத்து. சார், அதாவது இந்த மொத்த அதிகாரத்தினுடைய பிரதிபலிப்பா நான் ஒண்ணு படிச்சேன். ஒரு 10-15 வரி இருக்குது. அது என்ன எழுதியிருக்காருன்னு சொன்னா, அடக்கமாய் வாழாவிட்டால் அளவிலா துன்பம் நேரும், அடக்கமே உயிரை காக்கும், அது பெரும் செல்வம் சேர்க்கும், அடங்கியே அறத்தால் வாழ்வோர் அரும்புகழ் நிலைக்கும் என்றும், அடக்கமாய் வாழ்வோர் ஆற்றல் அரும்பெரும் மலையின் மேலாம். இது ஒரு அதிகாரத்து. 2வது, பணிதிலை யாருக்கும் நன்றாம், பண்பமை செல்வருக்கென்றும், பணியுமே இருப்பின் மேலும் பயன் தரும் சிறப்பும் ஆகும், அணியென பணிவை கொள்வோம், ஆமை போல் அடங்கி வாழ்வோம், புனிதமாய் வாழ்வதற்கு புலன்களை அடக்கி ஆள்வோம். அடுத்தது, நெருப்பினால் சுட்ட புண்க நிலைத்திரா மறைந்து போகும், வெறுப்பினால் சொன்ன தீச்சொல் வடுவன் ஆறாதென்றும், பொறுப்புடன் அடக்கி நாவை போற்றிய நாம் நடந்து கொள்வோம், மறுப்புமே கொள்ளல் வேண்டாம், மனதினில் பதிவு செய்வோம். இதை பத்தி அதிகாரத்துடைய இதை நான் 10 நிமிஷத்துக்கு மேல பார்த்தேன். அதுலயே அடங்கி போச்சு. இப்ப மேடம் படிச்சதுல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த அடக்கங்கிற ஒரு ஆளுக்கு அந்த பொருள் இருக்கு, அது பெரிய செல்வம். அதை விட ஒரு செல்வம் இல்லைங்கிறாப்புல. அதை விட அதுதான் பெரிய பொருள். அந்த அடக்கங்கிறது ஒரு ஆளுக்கு இருந்துன்னு சொன்னா அவர் பெரிய செல்வத்தை அடைந்தரா இருக்கிறான்னு தான் இதுல ஒரு கருத்து காண முடியுதுன்னு நினைக்கிறேன். சிவக்கணி என்ன சொல்றா? சிவக்கணி எதை ப்ரிப்பேர் பண்ணி எங்க இருந்தீங்களா, இருக்கீங்களா, போயிட்டீங்களா? இருக்காங்க. சிவக்கணி இருந்தாங்களா? இருந்தாங்க, போயிட்டாங்க. இருக்காங்க. சிவகணி வாங்க, லாகின் பண்றாங்க திருப்பி. அங்க ஏதோ கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்துல இத வந்து லெட் செல்ஃப் கண்ட்ரோல் பி கார்டட் ஆஸ் எ ட்ரெஷர் அப்படி சொல்றாங்க சார். புதியல் மாதிரி பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கணும். அடக்கம்ன்றது ஒரு பொக்கிஷம். than that. அதை தவிர பெரிய செல்வம் எதுவும் கிடையாது, பெரிய இது கிடையாது. ஓ, நம்ம சந்திச்சதுல நாம ஒரு பக்கம் அடக்கமா இருக்கிறது ஒரு பக்கம், நம்ம சந்திச்சதுல எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம், அடக்கமா இருக்கிறவங்கள நம்ம எத்தனை பேரை பார்க்கிறோம் வாழ்க்கையில நம்ம பார்க்கிறது. அடக்கமா இருக்க நிறைய பாக்குறேன் சார். அடங்காம இருந்தவங்களுடைய வாழ்க்கையை யார் பாருங்க சார். அது நிறைய பேர் இருப்பாங்க, அதுல ஒண்ணு சந்தேகம் சார். 2 பேர் சொல்லுங்களா சார்? நான் சொல்லட்டா? ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் அவார்டு வாங்கும் போது அவருடைய அடக்கம் ரொம்ப பிரமாதமான அடக்கம். அது அடங்காமைக்கு யாருங்க ஒரு உதாரணம் சொல்லுங்க. அடங்காமைக்கு எல்லாரும் ஹிட்லர்ல இருந்து அப்படி சார், இப்போ உள்ள பிள்ளைங்க ஸ்டூடெண்ட் அடங்காம இருந்தா அது அடங்காம தானே. அதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த தெளிவு பிள்ளைகள் வந்து விளையாடுற நேரத்துல அதை வந்து அடக்க முடியுமேன்றதுல நம்ம அவங்களுக்கு அப்பதான் சொல்லி கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அப்பதான் சொல்லி கொடுக்குறோம். அவங்க அந்த தெளிவு வர்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அதனால அவங்களெல்லாம் உதாரணமா ஒரு தெளிவான பேர் சொல்ல வரும்ல சார். தமிழ்நாட்டு அரசியல்ல அடங்காம இருந்து
இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அதுல பேர் சொன்னாக்கா எங்கெல்லாம் சங்கடப்படுவாங்க. சார் அடங்கா அது பிடாரியா சார் அது இருக்காங்க. அடங்காம அது ப்ரௌட் சார். அது வந்து அடங்கா அது பிடாரிகளா இருந்திருக்காங்க சார். நீங்க அது அடங்காம கூட இல்ல. சார் அது போல்ட்னஸ் சார். அது வந்து நம்ம பிடாரி புக்ல சேர்க்க முடியுமான்னு தெரியல. போல்டுன்னு சொல்லாதீங்க. இது பிடாரி அதாவது வேற அடங்காது வேற, அது வேற இருக்குது. அதை நம்ம பேச அதுல திமிரு 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 வேண்டியது. அதாவது அப்படி பார்த்தா மக்கள் மத்தியில பொதுநலம் இப்ப இல்ல சார். இதுதான் சுயநலம். அதுவும் ஒரு அடங்காம தான். என்ன சொல்றீங்க? இல்ல இந்த உயிர்க்குங்கிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் இருக்கு, பின்னாடி புகழவர் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இந்த உயிர்க்குங்கிற வார்த்தைக்காக சொல்றேன். அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு இசைபட வாழ்தல் அப்படின்னா என்ன? 4 பேரு புகழும்படியாக வாழ்றது. சரி, ஈதல் இது ரெண்டதான் அவர் சொல்றாரு. பணம் இருந்தா தான் கொடுக்கலாம், செல்வம் இருந்தா தான் கொடுக்கலாம். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. உயிர்க்கு என்ன ஊதியம் நம்ம கொடுத்துட முடியும்? என்ன சம்பளம் கொடுத்துட முடியும்? எந்த செல்வத்தை கொடுத்துட முடியும்? அப்ப அந்த அடக்கமா வாழ்ந்து எல்லாரும் இசைப்பட வாழ்தல்ங்கிறார். எல்லாரும் நம்மள போற்றும்படியாக சிறந்தவர்னு சொல்லும்படியாக. எவனை சொல்லுவேன்? அடங்காதவனை போய் சொல்லுவானா? இசைப்பட வாழ்ந்தான்னு, போக்கிரியா வாழ்ந்த, பொருள் ஈட்டுன, இந்த இந்த சாப்பிடுறது இதைத்தானே சாப்பிட போறேன், எத்தனையோ கோடியை கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டானே என்ன சொல்ல போறான்? அது என்ன இசைப்பட வாழ்தலா? இல்ல. அப்ப அந்த ஒரு நியாயத்தோட வாழுங்கிறது மாதிரிதான் இந்த அதிகாரம்லாம் நமக்கு சொல்லி தருது. சார் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல உயிருக்கு என்ன ஊதியம் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதுல ஒரு கதையா பார்த்தேன்னு சொன்னா ஒருவர் இறந்து போயிட்டாராம். இறந்து போய் அவன் சவத்தை எடுத்து கொண்டு போய் அடக்குறாங்க. அடக்கி முடிச்ச பிறகு சவம் அடக்கப்பட்டவனுக்கு கூலி, சவத்துல பூமாலை எல்லாம் போட்டவனுக்கு கூலி. அப்பந்தான் அந்த உயிர் கேட்டுச்சான், நீ எல்லாருக்கும் ஊதியம் கொடுத்தா எனக்கு என்ன ஊதியம்? நீ 60 வயசு வரைக்கும் நான் தூக்கி சென்றேன், எனக்கு என்ன ஊதியம் சொல்லும் பொழுது உயிர் சொல்லிச்சா, நீ அறம் செய் அல்லது அடக்குடைமை இரு, அதுதான் எனக்கு செய்யக்கூடிய பிரதிபலிப்புன்னு சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் இதேதான், இதே வார்த்தைதான் வேற இதுல வருது. நீ இசைப்பட இந்த உலகத்துல வாழ்ந்தீனா நல்ல உயிர் போச்சு அப்படின்னு 4 பேர் அதை சொல்லுவாங்க. அந்த இதுல சொல்றாங்கல்ல, அங்க பேசிக்கிட்டு போறவங்களை கேட்டாவே உனக்கு தெரிஞ்சிடும் நீ எப்படி வாழ்ந்தாயின்னு தெரிஞ்சிருங்கிறதுதான் நீங்க இப்ப சொல்றது. அந்த உயிரை என்ன பண்ணுச்சுங்கிறத கூட போற 4 பேரு சொல்லுவான்ல, அதுலயே தெரிஞ்சிரும்ங்கிறாங்க. அருமை. வேற யாராவது சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க. இருக்காருல கிரிக்கெட் கேப்டன் தோனி, ஒவ்வொரு முறை கப்பு வாங்கும் போதும் கப்பு போய் வாங்கிட்டு வருவாரு. வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவாருன்னா, யாருக்கு இல்லைன்னா ஒருத்தர் கையில அந்த கப்பை கொடுத்துட்டு கரெக்டா போய் பின்னாடி அடக்க ஒடக்கமா நின்னுக்குவாரு சார் அவரு. கரெக்ட். 2011 ஒரு ரன்ல ஜெயிக்கிற சூழ்நிலை வரும்போது அத நல்லா பிரதிபலிச்சு காட்டினா பார்த்தோம். அடக்கம் இதுக்கு அகைன்ஸ்டா இந்த ஆஸ்திரேலியன்ஸ் இருக்காங்களே, அவனுங்க அடங்காப்படாதீங்க. கப்பு யாருக்கிட்டே வாங்கினாங்க, நம்ம தலைவர்கள்கிட்ட யாரா வாங்கினாங்க. அந்த தலைவர் அப்படியே தள்ளிக்கிட்டு போய் எங்கேயோ ஓரமா உட்கார வச்சுட்டு ரிக்கி பாண்டிங் சார், ரிக்கி பாண்டிங் அப்ப வந்து சரத்பவார் தான் வந்து குடுக்குறாரு. அவர் வந்து நம்மளோட இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அவர் தான் தலைவரா இருந்தாரு. அப்ப அவரும் அந்த கப்பை குடுக்குறாரு. ரிக்கி பாண்டிங் வந்து அவர் ஒரு தள்ளிட்டு போய் ஃபர்ஸ்ட் நின்னுட்டாரு சார். அவர் இருக்கிற இடமே பண்ணாம அப்படியே தூக்கி தள்ளி எங்கேயோ விட்டுட்டு இவங்க முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆர்ப்பாட்டம்னா கொஞ்சம் நெஞ்ச ஆர்ப்பாட்டம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம். அது அடங்காப்படாரித்தனம், அது ஒரு அடங்காமை. அது அதான் சார், இந்த மாதிரி இருக்க கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். ஒரு நல்ல உதாரணம் கிரிக்கெட்ல வந்து ஒரு நல்ல உதாரணம், ரெண்டுமே நல்ல உதாரணம். சிவகனி வாங்க, என்ன சொல்ல போறீங்க சார்? மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டாங்களேங்க சார். உங்க ஃபீல்ட்ல ஆக்சுவலா இதுல நம்ம எவ்வளவுதான் காசு பணம் வச்சிருந்தாலும் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத மத்தவங்க சொல்றது மூலியமா தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கறத நான் சொல்றேன் சார். ஸ்டாஃப்னஸ் எல்லாம் அடக்கமா இருக்கீங்களா சார்? நாங்க தான் சார் எல்லாரையும் அடக்குறோம் சார். நம்ம கண்ட்ரோல் தானே சார்.
எங்க எங்க ஒரு இல்ல உங்க கீழே ஒர்க் பண்றவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? சார் எனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் எங்கிட்ட அடங்கிதான் சார் போவாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்? அது உங்களுக்காக, அது வேற வழி இல்லாத அடங்கி போறது. அது எந்த டிபார்ட்மெண்ட் சார்? இல்ல சார், அன்பாலே எல்லா வேலையும் வாங்கிடுவோம் சார். கவர்மெண்ட்ல ட்ரெயினரா இருக்காங்க, நர்ஸுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க சார் அவங்க. ஓகே ஓகே. அதாங்க சார் உண்மை சார். அப்படி பார்த்தா ஊசியால காயப்படுத்துறத விட சொல்லால காயப்படுத்துறது தப்பு. பரவாயில்ல, வார்த்தையாலதான் குத்தக்கூடாது. பின்னாடி இந்த அடங்கப்படாததுக்கு ஓவர் பவர் சொல்றாங்க. ஓவர் பவர் பண்றது டாமினன்ஸ் சொல்றாங்க. ஒரு மீட்டிங்ல வந்தாங்கன்னா ஒருத்தர் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கம்னருங்க, போங்க, ஒதுங்கிடுங்க, ஒதுங்கிடுங்க, வாங்க வாங்க, எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க அடக்கிடுவாங்க. அதாவது சாதாரண மனுஷன் கிட்ட இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஒரு உயர் பதவியில இருக்கும்போது, அந்த பதவியில இருக்கும்போது அடக்கமா இருக்கிறோம் பாரு, அதுதான் ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்குமே தவிர, அந்த மாதிரி இருந்தோம்னா அப்பதான் நம்ம கண்ட்ரோல், நம்ம கிட்ட பவர் இருக்குதுன்னு காமிக்காத அந்த பவரை வச்சுட்டா கூட நாம வந்து ஒரு அந்த அடக்கமா இருக்கிறோம் அப்படின்றத வெளியில காமிக்கும் போது அந்த ரியாலிட்டி அப்பதான் வெளிப்படும், மனுஷனோட ரியாலிட்டி. என்னதான் அடக்கமா இருக்கிறோம்னாலும் கையில காசு வந்த உடனே தலைகள் ஆடுவான். நீங்க பாத்துருக்கீங்கன்னா, ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா வந்த உடனே மனசு மாறிடுது. ஜென்ரலா எல்லாருக்குமே மனசு மாறிடுது. ஒரு பைசா வந்துருச்சு, ஒரு அமௌண்ட், ஒரு 10 லட்ச ரூபாய் கையில வந்துச்சு, ஒரு 1 லட்ச ரூபாய் கையில வந்தா கூட தலைகீழா மாறுறவங்க, இவரா இப்படி இவ்வளவு அடக்கமா இருந்தாரு, இப்படி ஆடுறாருன்னு ஆயிடும். அந்த மாதிரி மனுஷனோட குணாதிசயம் மாறுது. பின்னாடி சூழ்நிலையிலேயே நாம அடக்கமா இருக்கும் போது அதுதான் ரியாலிட்டியை காமிக்கும். பின்னாடி சொல்ல போறாரு, அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தழைத்துன்னு பின்னாடி சொல்ல போறார். நீங்க சொல்றத எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தழைத்து. சும்மா இருக்கவங்கலாம் பணிகிறது பெரிய விஷயம் இல்ல. இந்த மாதிரி பெரிய ஒரு நல்ல உயர்ந்த இடங்கள்னு நம்ம சொல்றோம்ல, அதாவது ஒரு ஆட்களிலேயோ செல்வத்திலேயோ எல்லாத்துலயும் உயர்ந்தவன் அவன், கல்வியிலேயோ எதுலயும் ஒரு செருக்கு கொடுக்குதுல்ல, அது அவன் பணிஞ்சு நடக்கிறதுதான் ரொம்ப சிறப்பு. அடுத்த குறளுக்கு போலாமா, இல்ல இதுல யாராவது? செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவருந்தாற்றின் அடங்க பெறின். செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின். அறிய வேண்டுவனவற்றை அறிந்து முறையாக அடக்கினால் தக்க நன்மையை அது தரும். அறிய வேண்டுவனவற்றை அறிந்து முறையாக அடங்கினால் தக்க நன்மையை அது தரும். வேற யாருன்னா படிக்கிறீங்களா? மேடம் நீங்க படிக்கிறீங்களா இங்கிலீஷ்ல? இப்ப நம்ம வந்து ஜெனரலா ஒரு சபையில பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு அடக்கமா இருக்கோமா அதை பொறுத்து மத்தவங்க வந்து நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. மத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்கங்கிறதுக்காக நம்ம அடக்கமா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அடக்கமா இருந்தாலே அதே நம்மளோட அறிவு செல்வத்தையும் உயர்த்தும் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணலாங்க சார். ரெண்டாவது, நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் பண்ணுவாங்க, ஆனா அது வெளியில தெரியாது. அவங்க செய்யற சர்வீஸ் வந்து தெரியாத மாதிரி அவ்வளவு அடக்கமா பணிவா செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். இது ஆங்கிலத்துல டிஸ்டிங்ஷன்றாங்க, அதுக்கு ஒரு பெரிய டிஸ்டிங்ஷன் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஒரு இங்கிலீஷ் மீனிங் பிரேமா வச்சிருந்த அதே வச்சிருக்க நானும் வச்சிருக்கேன். Such self-control will bring him distinction among the wise. அறிவார்ந்த மக்களிடையே இன்னும் பெரிய ஆளா அவரு தோணுவாராம் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் இது வருதுங்க. அதாவது செறிவு அறிந்து சீர்மை பயக்கும்ன்றார். ஒருத்தங்கிட்ட இருந்த ஒரு அடக்கத்தினுடைய செறிவு அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம். அப்படி செறிவுங்கிறது அப்படியே அடர்த்தின்னு வச்சுங்களேன். செறிவுங்கிறதுக்கு
அதாவது செறிவு அறிந்து சீர்மை பயக்கும். அந்த செறிவை ஒருத்தர் அறிஞ்சாங்கன்னா அது உனக்கு சீர்மைன சிறப்பு நல்கும். எப்ப அறிவு அறிந்த, இதுல மக்கட்பேர்ல வேற சொல்றாரு, யாமையா கண்டவற்றுள் இல்லை அறிவு அறிந்த மக்கட்பேர் அல்லவிர அப்படிங்கிறார். அந்த மக்கள் பிள்ளைகளுக்கு அறிவறிந்த மக்களா இருந்தா, அதே மாதிரி இவர் சொல்றாரு அறிவு அறிந்து, அதாவது நம்மளுடைய புலன்கள் வேற பக்கத்துல போனா நமக்கு கெடுதல்ங்கிறத அறிந்து, அறிவுங்கிறது நன்றின்பால் உய்ப்பது அறிவுங்கிறது நல்ல டெபினிஷன், அதை நல்லா வச்சுக்கணும். தீதுவரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு, சென்ற இடத்தில் செலவிடாது. அதனால அது மாதிரி அறிவறிந்து ஆற்றின் நடந்தா, அடங்கி நடந்தா, அது அந்த செறிவை உணர்ந்தவர்கள் போற்றுவார்கள், சீர்மை பயக்கும் அப்படிங்கிற பொருளா வச்சுக்கலாம். If a man knowing self-control is knowledge, self-control is knowledge. If a man knowing that self-control is knowledge, in the appointed way controls himself, அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான், controls himself, such self-control known by the wise, இருக்கிறவங்க அறிவுடையவங்க அந்த மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கும் போது will bring distinction, அவங்களுக்கு அந்த சிறப்பு வந்து கொண்டு வந்து தன்னால தரும் அப்படின்றத இத வந்து கொடுத்திருக்காங்க. அந்த சீர்மைங்கிறதுக்கு டிஸ்டிங்ஷன் சொல்றாரு, எல்லாரோடையும் விட சிறப்பு சீர்மை பயக்கும். அது நம்ம வந்து அந்த செல்ஃப் கண்ட்ரோல நம்மளுடைய நாலேஜ்ல நம்ம வச்சு நம்ம அது மாதிரி செயல்படும் போது ஆற்றின் அடங்க பெரிய நம்ம அடங்கி அந்த அடக்கத்தோட செல்ஃப் கண்ட்ரோலோட நம்ம நடக்கும் போது சீர்மை பயக்கும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி விளக்கம். இன்னைக்கு பசங்க வந்து இப்ப இந்த திருவள்ளூர் இந்த பக்கம் காட்பாடி பக்கம் வேலூர் பக்கம்லாம் பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க அடங்காம ஸ்கூல்ல பிடிச்சி சாகசம் பண்றேன்னு சொல்லிட்டு பஸ்ல வந்து காலெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு போறாங்க சார். 2-3 நாள் அதுதான் நியூஸ் வந்துனே இருக்குது. பசங்க கொஞ்சம் கூட அறிவில்லாம அடங்கவே மாட்டேங்குதுங்க. அந்த பஸ்ல சாகசம் பண்றேன் ட்ரெயின்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து திருவள்ளூர்ல இருந்து வேலூருக்கு போற, திருத்தணில இருந்து வேலூர் அந்த மாதிரி போற ரூட்ல அந்த பஸ்ல வந்து பிள்ளைங்க அந்த காலை இந்த ரோட்ல தேய்ச்சிக்கிட்டே போறாங்க, அடங்கவே மாட்டாங்க. பெண் பிள்ளைகளும் சேர்த்துமா அதுல ஒரு பெண் பிள்ளைய காண்பிக்கிறாங்க. ஆமா சார், அது வந்து ட்ரெயின்ல போன பிள்ளை சார். அதுக்கப்புறம் இப்ப வந்து பஸ்ல காட்டுறது எல்லாமே வந்து ஆம்பளை பிள்ளைங்க. இன்னைக்கு காலையில காமிச்ச நியூஸ்ல ஒரு பிள்ளை கீழே விழுந்துட்டான் பாருங்க, கீழே விழுந்துட்டு எழுந்து போறான் சார். இதெல்லாம் வந்து என்ன ஒரு அறிவில்லாத பசங்க வந்து பண்ணுதுங்க. அடக்கமும் இல்ல அதுங்களுக்கு, அறிவும் இல்ல, ரெண்டுமே இல்ல. எல்லாம் ரத்தம்ங்கிறான்ல, அந்த ஹீரோயிசம் ஒரு பொண்ணு பார்த்தா அது ரொம்ப இவனுக்கு இன்னும் அது ஒரு இதாயிடும். அதெல்லாம் அந்த இதுக்கு ஒரு தமாஷ் என்னன்னா, கவர்மெண்ட் பொருள் இதுக்கு ஆர்டர் போட்டுருக்காங்க. இது மாதிரி பஸ் தொங்கிட்டு போறவங்களை பார்த்தாக்கா அந்த பஸ் கண்டக்டரும் டிரைவரும் will be taken to task அப்படின்னு போடுறாங்க. டிரைவரும் கண்டக்டரும் என்ன பண்ணுவாங்க? டிரைவரும் கண்டக்டரும் பிள்ளைங்களை அடக்கவே முடியாது. பஸ் அது ஒருத்தன் போனான்னு அடக்கலாம், எல்லாரும் சேர்ந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களை வந்து கேர பண்ணிடுறாங்க, டிரைவரையும் கண்டக்டரையும் கேர பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பிள்ளைங்க கிட்ட பேசவே முடியாது, அந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அந்த பிள்ளைங்க, இந்த காலத்து பிள்ளைங்க. சார் ஆக்சுவலாங்க சார், பஸ்ல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சு விடுறாங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிதான் அனுப்புறாங்க, இந்த மாதிரி நீங்க படியில் நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. பட் அதையும் உங்க கண்ட்ரோல் இல்லாம அந்த மாதிரி நிக்கிறாங்க போது கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற கண்டக்டர் டிரைவருக்கு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. ஒரு இந்த கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, நீங்க பஸ்க்கு மேல ஏறி வாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, சீட்ல உட்காருங்கன்னு. அதுக்கு ஒரு பொண்ணு வந்து கண்டக்டர் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நீங்க சீட்டு கொடுக்கற வேலை மட்டும் நீங்க பண்ணுங்க, எங்க வேலையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் வந்து டென்ஷன் ஆகி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த காலேஜ் ஸ்டாப்ல வந்து பஸ் நிறுத்தி போய் அவங்க பிரின்சிபல் கூட்டிட்டு வந்து பஸ் எடுக்கலைங்க. அவங்க வந்து பிரின்சிபல் மேடம் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா திரும்ப அந்த ஸ்டாப்பிங்ல பஸ் கரெக்டா நிக்குது, கேர்ள்ஸ் ஏறுறாங்க, பாய்ஸ் கரெக்டா ஏறுறாங்க. அந்த மாதிரி பண்றாங்க நிறைய பேரு. பட் எல்லா டைமும் நம்ம இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இல்லாம போயிடும். அதான் சார் சொல்றேன்.
எனக்கு இந்த இடத்துல அதாவது நம்ம இந்த திருக்குறள் அடக்குமுறைக்கும் குழந்தைங்க பண்ற கலாட்டாவுக்கும் அந்த அளவுக்கு அதாவது மெச்சூர்டான பீப்புளுக்கு இருக்கிற அடக்கம் ஒடுக்கம் இது வந்து அவங்க அந்த இளமை காலத்துல பண்ணக்கூடிய விஷயங்கள். இது வந்து அவன் அந்த அந்த ஒரு துருதுருக்கு, அந்த பிளட் ரத்தம், அந்த இது இருக்கும், அது ஒரு ஓடும். அவங்க லைஃப் எல்லாம் அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம 50 வயசுல 60 வயசுல அடக்கமா இருக்கிறோமா ஒரு அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறிகள் இருக்குது. நம்ம ஒழுங்கா பேசுறோமா? குழந்தைங்களை கம்பேர் பண்றதுன்றது எனக்கு இதுல வந்து ஓகே சொல்லலாம். அடக்கமா இல்ல குழந்தைங்கன்றது, குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். தவறுதான். நான் தவறு சரின்னா சொல்லல, தவறுதான். ஆனா நம்ம இங்க பேசுற சப்ஜெக்ட் வந்து சொல்றது வந்து அவ்வளவு முறையா இருக்குமான்றது எனக்கு இல்ல. நீங்க சொல்றது இதுவும் கடந்து போகும். அது மெச்சூரிட்டி வரும்போது அவங்க பேசுறாங்களா, ஒழுங்கா நடந்துக்கிறாங்களா, அப்போ இந்த குரலோட மீனிங் வந்து புரியும். புரியுதுங்களா? ஒரு மெச்சூரிட்டி வரும்போது அந்த அந்த நேரத்துல இதெல்லாம் ஒருத்தரை பார்த்து எல்லா குழந்தைங்களும் பண்றது இல்ல, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பண்றா. அந்த ஒரு அதுக்கு ஒரு அந்த அடல்சன் ஏஜ் விடலை பருவத்துக்கான ஒரு தன்மை, விடலை பருவத்துல வரக்கூடிய தன்மை இது எல்லாரும் வர்றதில்லை. நான்லாம் வடியெல்லாம் ஆற்றலாம் ஆட்சி கிடையாது, பண்ணது கிடையாது. எல்லாரும் என்ன மாதிரி இருப்பாங்களான்றதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் தூணும். அந்த பருவத்துல சின்ன குழந்தையா துப்புது, நம்ம செல்லம்னு போய் நம்ம கவனிக்க வேண்டியது. அதாவது இந்த குழந்தையும் இப்படிப்பட்ட குழந்தையும் ஒரு காலத்துல ரொம்ப பணிவா பெரியவங்க கிட்ட மரியாதை கொடுத்து இவங்க கிட்ட கொடுத்து அந்த எங்கெங்க என்ன பேசணுமோ அது பேசுற குழந்தைகள் மாறி இருக்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து இது இது அரசாங்கத்துக்கு இந்த பண்ற சேஷ்டெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் பெரிய தொந்தரவு தான், இடையூறு தான். ஆனா அதே மீறி வரும்போது இந்த அவனோட உயிருக்கே அது ஆபத்து. நிச்சயமா இது வந்து நம்ம அவங்களுக்கு நீங்க திருக்குறள் சொல்லிக்கிட்டா காதல கூட சொல்லிட்டு அதே குழந்தைங்க வந்து மாறும். பட் நம்ம பேசுறதுல சிம்பிளா பேசுறதுல கரெக்டா இருக்கிறோமா, பல இடங்கள்ல நாம கரெக்டா நடந்துக்கிற மாதிரி இருக்கிறோமா, அந்த மாதிரிலாம் நம்ம கவனிக்க வேண்டிய மெச்சூர் ஒரு முதிர்ந்த நிலையில இருக்கிறவங்க. அவங்க மத்திய ராமநாதன் கூட சொன்னாரு, நீ டை கட்டினுக்கிறன்னா அதுக்கு ஒரு மரியாதை உன்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மரியாதையை எதிர்பார்க்கும் போது அப்ப அதுக்குண்டான அந்த தன்மை நம்ம கிட்ட இருக்குதா, இதெல்லாம் தான் இங்க வரும்னு நினைக்கிறேன். அடுத்த குறள் போலாமா சார்? போலாம். நிலையில் திரியாதடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. நிலையில் திரியா அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. உறுதியில் தவறாமல் அடங்கியவன் பெருமை உயர்ந்த மலையினும் உயர்ந்ததாகும். உறுதியில் தவறாமல் அடங்கியவன் பெருமை உயர்ந்த மலையினும் உயர்ந்ததாகும். அவனோட கொள்கையில அவனோட உறுதியில அவன் தவறாம இருந்தானா அது வந்து மலையை விட உயர்ந்தது. அவனோட கொள்கையில அவன் கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுதான். அது கடைசி வரைக்கும் அந்த கொள்கையில மாறாம அப்படியே இருந்தா அது வந்து அவன் மலையை விட பெருசு அப்படின்னு சொல்லுவோம். அந்த குறள் படிக்கும்போது நமக்கு அந்த பிரிச்சு நம்ம நிலையின் தெரியாது அடங்கியாது இன்னும் இது வந்து மாலதி சொன்ன அந்த பொருளுக்கான அந்த விளக்கம் வந்து நல்லா கிடைக்குது. இப்ப மலை இருக்குல்ல, அப்படி இப்படி மாற்றி பாருங்களேன். மலைதான் இருக்கிறதுல அப்படியே அசையாம திரியாம இருக்கிறது. திரிதல் அப்படின்னா என்ன? அசைகிறது, அசைஞ்சிறது. அதாவது இவரை அழகா குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு, இவங்க இல்வாழ்க்கை அப்படின்னு எல்லாரும் இழுத்துக்கிறாங்க. பரிமேலழகர்ல இருந்து மற்றவர்கள் எழுதுறவங்கள்லாம் நிலையில் தெரியாது, இல்லற நிலையில் தெரியாதுன்னு இழுத்துக்கிறாங்க. இல்லறம்ங்கிற அவர் சொல்லல, நிலையில் அவை இப்ப இருக்கிறதுல. இன்னொன்னு இப்ப குன்றக்குடி அடிகளார் சொல்றது நல்லா இருக்கு. அறிவு அன்பு இவற்றின் வாயிலாக விளங்கும் பொறிகளை புலன்களை அந்த நோக்கத்திற்கு ஏற்றவாறு புழங்குதல் நிறுத்துதல் சிறப்பாகும்.
எந்த நோக்கத்துக்கு அந்த இது இருக்கோ அதுல இருந்து விளையாடப்படாதுங்கிற. தெரியாதுங்கிறதுக்கு அதாவது புலன்கள் ஒண்ணொண்ணு. இப்ப காது இருக்கு, அது நல்லதை கேட்கணும், அதுல நிறுத்து, அதுல இருந்து தெரியாது. அதே மாதிரி கண்ணு ஒரு இதுகளை பார்க்கணும், கண்டதை பார்த்தா அப்புறம் கண்டதை என்னாதைன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால கண்ணுக்கு அந்த நம்ம காந்தியடிகள் 3 குரங்கு சொன்னார்ல, அதுதான் அந்தந்த இது அந்தந்த இதைத்தான் செய்யும், அதுல இருந்து விலகக்கூடாதுங்கிறாங்க. அதுக்கு மலை நல்ல உதாரணம். மலை எப்பவும் ஒரே இது நமக்கு அதுக்குள்ள இறங்குதுங்க, அது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அதுக்குள்ள இயக்க. ஆனா அந்த மலை அந்த இடத்த விட்டு நகராதுல்ல. அது மாதிரி விலங்குகள் நகரலாம், மற்றது நகரலாம், மரம் இதுகள்லாம் நகரல. ஆனாலும் மலை அதுல எல்லாம் பெரிய விஷயம், அது எப்பவும் நகர போறது இல்லை. அது மாதிரி நம்ம அந்த ஊசலாடக்கூடாது, புலன்கள் ஊசலாக கூடாது, நெறிகள் ஊசலாக கூடாதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது தன் நிலையிலிருந்து நம்ம மாறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த குரல் நினைக்கிறேன். இப்போ நான் இந்த ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ஷேர் பண்றேன். அது அர்த்தம். அதாவது ஆரம்பத்துல என் ஃபர்ஸ்ட் கேரியர் தமாம்ல ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல்ல ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல ரிசப்ஷன் எனக்கு கொஞ்ச நாளா ட்ரைனிங் அதில் போட்டிருந்தாங்க. அப்போ என்ன கண்டிஷன் சொன்னா, இப்போ ஒரு ரூமு கொடுக்கும்போது ஒரு 1000 ரியால் வந்து நாங்கள் அட்வான்ஸாக வாங்கிடுறோம். அப்போ அதே கெஸ்ட் when they are going to be check out we will minus that advance amount. அப்படிதான் ரூமை கொடுத்தது. ஆக்சுவலாக நான் டியூட்டி முடிச்சுட்டு ஒரு நாள் நைட்டில் நான் போயிட்டேன். நைட் டியூட்டி காலை 8 மணிக்கு 12 to 8. காலையில் 9 மணிக்கு ஒரு குவைட் கஸ்டமர் வந்து எனக்கு ஃபோன் வருது, நீ உடனே கீழே வான்னு சொல்ல ஃபோனில் சொல்கிறாங்க, கெஸ்ட் உன்னை தேடி வந்தாங்க, அவங்க 1000 rupees உனக்கு ரியால் தந்தாங்க, நீ வந்து அதை ரிட்டர்ன் பண்ணல, செக் அவுட் பண்ணும்போது நீ பழையபடிக்கு அவர்கிட்ட எல்லாம் பில் அமௌண்ட்டோ அதை மட்டும் வாங்கியிருக்கிறான், பழைய அமௌண்ட்டை மைனஸ் பண்ணலன்னு சொல்லி கேட்டு வந்திருக்கிறான். ஒரு 1.5 மாசத்துக்கு பிறகு வந்திருக்கிறான் அவன். அப்போ 4 மணிக்கு எனக்கு டியூட்டி கீழே வருவானா, 4 to 12. அப்போ வந்த பிறகு மேனேஜர் கேட்குறாரு, அவன் காலையிலேயே வந்துட்டான்பா, நான் தான் நீ டியூட்டி 4 மணிக்கு வருவான் அப்படின்னு சொல்லி உன்னை வர வச்சேன், அவன் வந்துட்டான். வந்த பிறகு அரபிகள் உனக்கு தெரியும் இல்லையா, ஸ்டீஃபன் சேனல்லாம் அவனு சாபா செய்வானு, ஒன்றுக்கு ஒன்று குசலம் விசாரிப்பானோ. வச்ச பிறகு அப்போ மேனேஜர் என்கிட்ட கேட்குறான், அவ்வளோ ட்ரஸ்ட்டாக இருந்தால் மேனேஜர்கிட்ட கேட்குறான், என்கிட்ட தனியாக சொல்லு, 1000 ரூபா 1000 ரியால் என்ன நீ எடுத்துட்டியான்னு கேட்குற மாதிரி கொஸ்டின் பண்ணுறான். எனக்கு ஒன்றும் ஓடையில என்னடா அப்படி ஆகி போச்சா அப்படின்னு. அவன் நல்லா அரபி அப்பவும் நல்லா பேசுவான். அவர் சொல்றாரு, நீ எனக்கு மறந்துட்டா, அப்படி லெஜர் அப்பமெல்லாம் வந்து சிஸ்டம் இல்லை, லெஜர்ல தான் எழுதுறது. பார்த்தா நான் என்னோட சைன் தான் இருக்குது, என் டைம்லாம் செக் அவுட் பண்ணியிருக்கலாம். அப்போ நான் சொன்னேன், ஒருவேளை நான் மறந்துட்டேன்னு சொன்னா 1000 ரூபா நான் தந்துடுறேன்ப்பா, எனக்கு உன் பணம் தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது மேனேஜர் சொல்றாரு, நீ ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னால சில கவர்களை வந்து கேசிட்ட கொடுத்திய, அந்த கேசிட்டு இருந்து அந்த கவரை கொண்டு வாங்குறாப்புல. கொண்டு வந்தா இந்த குவைத்து கஸ்டமருக்கு என்ன ரூம் கொடுத்தானோ அந்த ரூமை போட்டு பேரை போட்டு 1000 ரூபாய் வச்சு அவன் எடுக்கவும் மறந்துட்டான், கொடுக்கவும் மறந்துட்டான். நான் கேசிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அப்ப வந்த உடனே அதை பார்த்தா அவர் பேர்ல இருக்கு, திருப்பி நான் அதை கொடுத்துட்டேன் 1000 ரூபாய். அப்ப நம்மளை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி நான் சொன்னேன், எங்க அம்மா சொல்லுவாங்க, வாயில பொய்யும் கையில களவும் இல்லாம இருப்பா அப்படிம்பாங்க அடிக்கடி எங்க குழந்தையா இருக்கும் போது. அப்ப அவன் என்ன செஞ்சான், 1000 ரூபாய்க்கு ஒரு காஃபி, 50 ரூபாய்க்கு 50 ரியாலுக்கு காஃபி குடிச்சிட்டு 950 ரூபாய்க்கு ஒரு 5 கேலரி உள்ள கேக்கு கொண்டு வந்து நீ சாப்பிட்டு வாங்கி கொண்டு தந்தான்ட்ட. அவனை பாருங்க, அவன் பெரிய கோடீஸ்வரன், நம்மளை இப்படி செக் பண்ணியிருக்கான். இப்ப பணம் அவனுக்கு திருப்பி கிடைச்சது, நம்மளை அப்ரிசியேட் பண்ணதுக்காக வேண்டி ஒரு 1000 ரூபாய் கிஃப்ட் தந்தாலும் பரவாயில்லை. அங்க பேக்கரியில பக்கத்துல எங்க ஹோட்டல்ல காஃபி ஷாப்ல கேலரி கேட்க வேண்டும் தந்தான். இது வந்து நம்ம நடுநிலை, நமக்கு 1000 ரூபாய் ஆசைப்பட்டிருந்தா எனக்கு அன்னைக்கு பொசிஷனே போயிருக்கும். அதுக்காக வேண்டி சொன்னேன் சார். அருமை அருமை. இந்த மாதிரி கொடுக்கணும். அடுத்த குரல் போயிடலாமா? எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அனைவருக்கும் அடக்கம் சிறந்ததாகும் அவர் உள்ளம் செல்வருக்குள்ள அடக்கம் மேலும் செல்வமாகும். எல்லாருக்குமே வந்து அடக்கம் வந்து வேணும் தான். ஆனா அதை விட நிறைய பணக்காரங்களா செல்வம் படைத்தவங்க இன்னும் மேலும் அடக்கமா இருக்கணும். அது மேலும் மேலும் அவங்களுக்கு செல்வந்தர்களாக ஆகும். அதுவே அவங்களுக்கு பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹியூமிலிட்டின்றாங்க. ஹியூமிலிட்டி இஸ் குட். இதுக்கு உதாரணம்
பட்டினத்தாரை தொடர்ந்து அவருடைய மன்னர் பத்திரிகரையும் தன் நாட்டை மற்றவர்களும் ஒப்படைத்து விட்டு குருவின் பின்னாலேயே அடக்கத்தோடு சென்றார். அவருடைய எவ்வளவு செல்வந்தர், இந்த அடக்கம் அவருக்கு என்ன பெரிய செல்வம் கொடுத்ததுன்ற மாதிரி ஒரு படிச்சேன். இன்னும் பல பணக்காரங்க அடக்கத்தோட இருக்கிறத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செட்டிநாடுல இருந்து அண்ணாமலை செட்டியார், அவங்க வம்சம் எல்லாமே இன்னும் ரொம்ப அடக்கத்தோட இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு உதாரணம் கரெக்டா எதுவும் சொல்ல முடியல. அவங்க ரொம்ப எவ்வளவு செல்வந்தர்கள், எவ்வளவோ வாரி வாரி கொடுக்குறாங்க. இன்னும் எங்க போனாலும் ரொம்ப அடக்கத்தோட இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அந்த செல்வந்தர்களுக்கு இது மேலும் செல்வத்தை கொடுக்குதுன்ற மாதிரி தான் இந்த குரல் போகுது. சரிதானே சார் வினைகிறேன் சார்? நல்ல இல்ல, செல்வம் உடையவர்க்கு மேலும் செல்வம் போல ஆகுங்கிறாங்க. செல்வம் உடையவர்க்கு செட்டிநாடுல இருந்து வந்தவங்களை எல்லாரும் பார்த்திருக்கேன் நானு. ரொம்ப அடக்கத்தோட இருப்பாங்க. பெரிய செல்வந்தர்கள், அவங்களாம் கோடீஸ்வரர்கள். அங்க கொஞ்சம் கூட அந்த தலையில கனமோ ஹெட் வெயிட்டோ ஒரு அதிகாரமோ தவறுடைய பேச்சோ ஆணவமோ நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்த வரைக்கும். அர்ப்பணிக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடப்பிடிப்பாங்க. அதாவது அந்த ஒரு செல்வம் இருக்கவங்களுக்கு இருந்தா அந்த செல்வம் அவங்களுக்கு தங்கணும்னா அது வேணும். அந்த பணிதல் இருந்தாதான் அந்த செல்வம் தங்க. இல்லைன்னா மறுபடி ஊதாரி செலவுகள்ல அது போயிடும். நீங்க இப்ப புகழ்றோம்ல, அவர் பெரும் பணக்காரரு, இப்ப அப்துல் கலாம் பெரிய பொசிஷன்ல இருந்தாரு, அவர் இருந்தாலும் வந்தாருன்னா இப்ப அவருக்கு அது செல்வமா தானே இருக்கு. செல்வத்துக்கு செல்வம் தழைத்து தானே அது. அவருக்கு புகழ், நல்ல புகழ் இருக்கு. அவர் நடந்துக்கிற போது இப்ப நான் சொல்ல விரும்பல, ஒரு அவரால அவர் காலில் விழுந்த ஒருத்தர் இப்ப எத்தனையோ தலைவர்கள் இருக்காரு. நான் சொல்ற தலைவருக்கு ரொம்ப மூத்த தலைவர் 80-85 வருஷம் ஆயிடுச்சு. அவரை மாத்திரம் அவாய்ட் பண்ணிட்டு மத்தவங்களை போய் விசாரிக்கிறாங்க. அந்த ஒரு மேடையில எல்லாரும் நிக்கிறாங்க, அந்த பெரியவர் நிக்கிறாரு. அந்த பெரியவர் காலில் விழுந்துதான் பதவிக்கு வர்றாங்க. வந்தவங்க பாப்புலர் அடைஞ்சவங்க, கீழே இருந்து மேல வந்தவங்க. இன்றைக்கு அதே மேடையில அவரை மாத்திரம் தவிர்த்துட்டு அவரு பாவம் எந்திரிச்சு கும்பிடுறாருங்க. அவரை விட்டுட்டு அடுத்த ஆள்கிட்ட போய் பேசுறாங்க. அப்ப அது என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அரசியல்ல சகஜம், இதெல்லாம் அரசியல்ல சகஜம். நீங்க சொல்றது இது எல்லாம் நீங்க யார சொல்றீங்கன்னு புரியுது. அரசியல்னு எடுத்தோம்னா இது நம்ம இந்த குரலை வச்சுட்டு அரசியல் ஆளுங்களை ஒப்பிடவே முடியாது. இல்ல, நான் என்ன சொல்றேன், அவரை கும்பிட்டு இருக்கலாம்ல. அவரை கும்பிட்டு இருந்தாலும் அவருக்கு என்ன பெருமைதான் என்ன சார்? அவருக்கு இருக்க பெருமையை விட அவருக்கு கும்பிடாம போனதுல என்னதான் அதுல லாபம் கிடைச்சிருக்கு போயிருது. அதனாலதான் இல்ல, மக்கள் மனத்துல எத்தனை மடங்கு இன்னும் உயருவாங்கன்னு சொல்றேன். அதானே முக்கியம். நான் குருன்னு சொன்னவன நான் இன்னைக்கு தள்ளி விட்டுட்டு போனேன்னா அப்ப இது எவ்வளவு பேசப்படுகிறதுன்னு சொன்னேன். இது செல்வத்துக்கே செல்வமானு கேக்குறேன். அவரு செல்வ நிலைமையில இருக்காரு, அது செல்வம் இல்லையே, அதத்தானே இவங்க சொல்றாங்க. நம்ம அந்த இடத்துல அதை விட ஒரு காட்டை உருவாக்குன பெண்மணி, 85 வயசு பெண்மணி அவார்டு வாங்க போறாங்க. அவங்க கையெடுத்து கும்பிடுறாங்க. எப்படி ஆளுமைகள் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு நீ பாத்திருப்பீங்க. என்ன அடக்கம், அதுதான் அடக்கம். அவங்களுக்குள்ள அடக்கம், அவ்வளவுதான். அதுதான் சொன்னேன். நம்ம அரசியல் காரணம் சொல்லுங்க. அது காரணம் ஒன்னே சொன்னாரு, அரசியல் தலைவர்கள் செல்வம் செருக்கினை தருங்கிறார். செல்வம் பெருமை செருக்கினை தரும், அது இயல்புங்கிறாரு. அதை அடக்கி மேல வர்றவன் தான் செல்வத்துக்கு செல்வன்கிறது தான் இதுல உள்ளது. அது செல்வமோ ஆற்றலோ ஏதோ ஒண்ணு வந்து வேணும் சார். அடக்கமுடைமை என்பது ஒரு முக்கியமான ட்ரைட்டு. அது எல்லாருக்கும் வேணும். பட் எஸ்பெஷலி இந்த ரிச், அவங்க பணக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு இட் இஸ் த எக்ஸலன்ஸ் ஆஃப் ஆல் ஹையர் ரிச்சஸ். அது ஒரு பெரிய செல்வம். ரிச் ஹியூமிலிட்டியோட இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய செல்வம் அவங்களுக்கு அப்படின்றதான் அவர் மீன் பண்றாரு. இது பெருமை இல்ல, இதை விட பெருமை, உங்களுக்கு செல்வத்தை விட மிகப்பெரிய பெருமை நீங்க அடக்கமா இருக்கு. இது செல்வம் பொருள் மாத்திரம் இல்ல. இப்ப கல்வி எம்பிட்டோ படிச்சுட்டோம்னு உட்கார்ந்து இருக்கான்ல, அவன் பெரிய ரொம்ப படிச்சவனா வாங்கையான்னு எந்திரிச்சு சொல்றாங்க. இப்ப பெரியார் என்ன சொல்றாங்க, ஐயாவுக்கு மேல யாரையும் சொல்ல மாட்டாங்க. சின்ன பிள்ளையா இருந்தா கூட வாங்கையாம்பா. அப்ப அந்த அவரு மூத்தவர், வயதான மூத்தவர், இதுல
ஒரு இது அறிவால மூத்தவர், கல்வியால மூத்தவங்க எத்தனையோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த கல்வி ஒரு செருக்க கொடுத்துருது இல்ல, அந்த செருக்கு எதுலையுமே நம்ம உயர்ந்திருந்தா அது செல்வம் தான். அந்த இதுல இப்ப அடக்கமுடைமையே செல்வம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடக்கமுடைமையே செல்வம் அப்படிதான் சொல்றாங்க. சரி, நான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இப்ப ரீசெண்டா நாங்க எல்லாருமே அந்த சார் எடிட்டர் மோகன் சார் வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க நல்ல பெரிய பணக்காரங்க தான், அவங்க பிலிம் ப்ரொடியூசர் தான். ஆனாலும் அவங்க 2 பேரும் எங்களை ஒரு அடக்கமா, அந்த ஒரு இதுவே இல்லை சார் அவங்க கையில. அவ்வளவு அடக்கமா வந்து எங்களை வரவேற்றாங்க. அதுக்கப்புறமா எங்களை கூப்பிட்டு எங்களை வந்து உபசரிச்சாங்க. அவங்க அதெல்லாம் செய்யணும்ன்ற அவசியமே கிடையாது. அவங்க அத மாதிரி இன்னுமே பணியோட இருக்கிறதாலதான் மேல மேல அவங்களோட பிள்ளைங்க 2 பேருமே இன்னும் மேலும் மேலும் உயர்ந்து போறாங்க பாருங்க. 2 பேருமே ஒரு டாப் மோஸ்ட் போயினே இருக்காங்க சார். இது வந்து ஒரு சிறந்த உதாரணமா நான் நினைக்கிறேன் சார். பெருசா அறிமுகம் ஆகாதுங்க. முந்தானத்து துபாயில எங்களுக்கு ஒரு கஸ்டமர் மீட், வேர்ல்டு வைடா குளோபலா உள்ள இன்டர்நேஷனல் பையர்ஸ் எல்லாரும் வந்தாங்க. நானும் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணலேருந்து எங்க சேர்மனை பார்க்கவே இல்லை. அப்போ ஹோட்டல்ல 7 மணிக்கு சேர்மனி ஆரம்பிக்குது. கரெக்டா சொன்ன டைம் 7:10க்குலாம் வந்துட்டாரு. எல்லாருமே பெரிய பெரிய பில்லியனர்ஸ். அவங்க எல்லாம் வந்து எல்லா நாடுகளெல்லாம் பையர்ஸ் வந்து எப்படி எப்படி இருப்பாங்க, அதுக்கெல்லாம் மிஞ்சி பண்றவன் எங்க சேர்மன் வந்திருக்கிறாரு. எல்லாரும் ஜேக்கெட் கோட்டு டை எல்லாம் போட்டு எல்லாமே ஜம்மன் இருக்கும். ஆனா ரொம்ப சிம்பிளா வந்தாரு. எனக்கு எங்க ஜிஎம் தான் சொன்னாரு, இவர் தான் நம்ம சேர்மன் அப்படின்ட்டு. அப்ப நான் கை கொடுத்து பேசிக்கிட்டேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சேர்மன் இவ்வளவு டவுன் டு எர்த்தா நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு எளிமையா வருவாருன்னு நினைக்கவே இல்லை. ஏதோ ஒரு பாடி கார்டு வரும், 5 பேர் 10 பேர் இவனை அந்த என்னமா சொல்லுவாங்களே, அந்த இதெல்லாம் வசப்பாடிகள்லாம் கூட வருவாங்களா, அது மாதிரி நினைச்சேன். ரொம்ப சிம்பிள் வந்தாரு. ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் கொடுத்தாரு. கொஞ்சம் டின்னர் எங்களோட சாப்பிட்டாரு, போயிட்டாரு. ரொம்ப ஆச்சரியம். வந்தாலுக்குமே எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி அதிகமான செல்வம் இருந்தாலும் கூட அந்த தன்மை இருக்குது பாருங்க. ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டேன். கக்கன்லாம் பெரிய பதவியில இருந்தப்ப எப்படி இருந்தாங்க, காமராஜரும் கக்கனும் எப்படி ட்ரெயின்ல டிராவல் பண்ணாங்க, எல்லாரோடையும் தான் டிராவல் பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க. ஒரு ஜீவா வந்து தோச்சு போட்டு சட்டைய திரும்ப காய போட்டுக்கிட்டு காமராஜரோட இதுக்கு வந்து போறாரு, இருந்திருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி ஒரு அடக்கமுடைமை அப்படின்றது நமக்கும் வந்து நம்ம தானே செலக்ட் பண்றோம் லீடர்ஸ். அவங்களா வரலையே, நம்ம தானே ஓட்டு போட்டு செலக்ட் பண்றோம். அதாவது நம்ம இந்த குரலுக்கு அரசியல்ல தேடினோம்னா நம்ம கிடைக்காது, நமக்கு அதெல்லாம் கிடைக்காது. அது அந்த பார்வை வந்து நம்மளோட பயணித்தவங்களை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சிறப்பா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. நிச்சயமா அரசியல்ல தேடணும்னா நம்ம இது உதாரணம் கொடுக்க முடியாது, மாற்றி தான் ஆப்போசிட்ல தான் நம்ம கொடுக்க முடியும். நாராயணமூர்த்தி சார் இருக்கீங்களா? நாங்கெல்லாம் சரிங்க சார். அடக்கம் என்பதற்கு ஒரு அடிமைத்தனம் ஒண்ணு எடுத்துக்கலாம். நாராயணமூர்த்தி சார் தான் அடக்கமா இருக்கிறாரு. சரி, ஓகே சார். அடக்கம்ன்றது ஒரு அடிமைத்தனம். நிச்சயமா அடிமைத்தனம் இல்ல, கோடைத்தனம் சொல்லிக்கலாமா? இல்ல, அது நிச்சயமா இல்ல. இல்ல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால அடங்கி இருக்கிறாங்களா அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒரு தாழ்வு மனப்பான்மையால அடங்கி இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை இல்லை இல்லை, அது இல்ல. நம்ம நாட்டுல மகாவீரன், நான் கூட நேற்று மகாவீரன் யார சொன்னா, மகாவீரர் ஒரு ஆளை சொன்ன. அவன் புலன்களை அடக்கி அவனுடைய பொறிகளை அடக்கி ஆடையை கூட திறந்தவனா இவங்க மகாவீரம்னு நம்ம கொண்டாடுற, இந்த பாரதம் முழுக்க கொண்டாடுற மகாவீரன். வீரம்னா அதான் சிறந்த வீரம்ங்கிறாங்க. புலன்களை அடக்குறதான் வீரம்ங்கிறாங்க. அது ரொம்ப அது சாதாரண விஷயம் இல்லைங்கிறாங்க. இந்த புலன்களை அடக்கிறவன் சாதாரண விஷயம் இல்ல, அதைத்தான் நம்ம அடக்கம்னு சொல்ல. நீங்க சொல்ற கோழைத்தனமும் நடிக்கிறவங்களும் எல்லாமே வந்து அவங்கள உடல் மொழி காமிச்சிடும், காமிச்சிடும். இவன் நடிக்கிறான், இவன் கோழை அப்படின்றது காமிச்சிடும். உண்மையா அடக்கமா இருக்கிறவங்களுக்கு அவங்களோட உடல் மொழியில அந்த தைரியத்தை காமிக்கும், அவங்களோட கான்பிடென்ட் தெரியும், எல்லாமே தெரியும். இவங்க கிட்ட கான்பிடென்ட் இருக்குது, இவங்க அடக்கமா இருக்கிறாங்கன்றதும் தெரியும். அடுத்த குரல் போயிடலாமா? ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எலுமையும் ஏமா புடைத்து. ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எலுமையும் ஏமா புடைத்து. இதுல என்ன விவரம் வருதுன்னு சொன்னா, ஆமை தன் 4 கால் 1 தலை ஆகிய 5 உறுப்புகளையும்
ஆபத்து வரும்போது ஓட்டுக்கள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அடக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவிதோறும் 7 பிறப்பிலும் அரணாக இருக்கும். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து. ஆமை போல அமைதியா இருக்கணும். ஏதாவது எதிரி வந்தேன்னு சொன்னா அடங்கி உடங்கி கூட்டுக்குள்ள ஓடிடணும், தன்னுடைய ஓட்டுக்குள்ள. அப்போ தன்னடக்கம் நம்மளை பாதுகாக்குங்கிறதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். கடைசியில wins the race sir. ஆமை பாத்தீங்கன்னா அடக்கமா இருந்து மெதுவா போய் கடைசியில வின் பண்ணிடும்ல சார் ஒரு கதையில. பணிவா இருக்கும் அப்படின்னா நம்ம கடைசியில வின் பண்ணிடுவோம் சார், எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடுவோம் சார். ஆனா ஆமை மட்டும் மலர்ந்து விழுந்துடக்கூடாது. மலர்ந்து விழுந்தா அது உழைக்கிறது கஷ்டம். அது கவனமா இருக்கணும். திரும்ப முடியாது. நல்லா என்ன சார் ஏதாவது இருக்குதா? தனது நலத்திற்கு இல்ல தன்னுடைய சில பேர் ஆமக்கறி சாப்பிட்டான்னு சொல்லி திரியறான்ல, அது ஏதாவது சொல்றீங்களான்னு. தன்னுடைய நலத்திற்கு துணை செய்யாத துன்பத்தை விளைவிக்கும் சூழ்நிலையில்ங்கிறார். அதாவது தன்னுடைய நன்மை விளைக்காட்டி ஆமை என்ன பண்ணது, எப்ப அது சுருகிக்குது, ஓயாமையா சுருகிக்குது, ஏதாவது ஒரு இது ஆபத்துன்னா அதுக்கு மனசுக்கு பட்டுச்சுன்னா அப்ப சுருக்கணுங்கிறாரு. பொறிகளையும் உள்ளிடத்து அடக்கி கொண்டு ஆமை தப்பித்துக் கொள்வதை போல தீய நெறிகளிலிருந்து நமது பொறிகளை மீட்டு பாதுகாத்து கொள்ளுதல் மூலம் எழுமையும் மேம்படையலாம்ங்கிறார். அதாவது அப்ப பொறிகளை உள்ள இழுத்துக்கங்கிறார். இப்போ ஒரு டான்ஸ் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறார், அது ஒவ்வாத டைமு ஒவ்வாத இது, அத போய் பார்க்கணும்னு நினைக்கிற அந்த ஆசைய நீ உள்ள இழுத்தினா நீ தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறதான் சொல்றாங்க. ஏதோ ஒரு சுவை, எனக்கு இப்ப சுகர் நிறைய இருக்கு ஆனா இனிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்ப நான் இன்னும் மறுபடியும் திக்கலாம்னு நினைச்சேன்னா அந்த நாக்கை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டேன்னா அது உள்ள இழுக்கிற போது அதுல இழுத்துக்கணுங்கிறாரு. அந்த பொறிகளை நம்ம அந்த ஒரு சூழல்ல நமக்கு தீங்கு விளைக்கிற சூழல் வர்ற போது அதுல பண்ணிக்கணுங்கிறாங்க. இன்னொன்னு எழுமையும் ஏமாப்பிடித்து நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய வித்தியாசங்கள் இந்த ஒருமை எழுமைய பலரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அது என்னன்னா இந்த பிறப்புல பண்ணிட்டா 7 பிறப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. இவங்க என்ன சொல்றாங்க, இப்போ ஒருமையுள் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்துனாரு. அந்த எழுமை அப்படின்னு இங்க வந்தா என்ன சொல்றாங்க, இப்ப என் பிள்ளை, அவனுக்கு பிள்ளை, அவனுக்கு பிள்ளை, இப்ப இந்த நான் ஒருத்தர் நல்ல சொல்ல ஒருத்தர் சொன்னாரு, அதை கேட்டேன், நான் ஒருத்தருக்கு சொன்னேன், அதுக்கு கேட்டேன். அப்ப அது எழுமையும்னு நம்ம சொன்னா 7ங்கிறது என்ன சொல்றாங்க, மோர் தேன் 1, அந்த மாதிரி 1000 எது வேணுமான நம்பர் மோர் தேன் 1 அப்படிங்கிறதுக்கு எழுமைன்னு சொல்லலாம்ங்கிறாங்க. அன்னைக்கு அது ஒரு சொல் வழக்கா இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 7 பிறப்பு 7 உலகம், இதெல்லாம் 7 உலகம்னா அது எல்லை நீத்த உலகங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. 7ங்கிற நம்பர் சொன்னா அதுக்கு மேல எவ்வளவோ இருக்கு, இன்ஃபினிட்டி வரைக்கும் அது போகுங்கிறாங்க. அதோட முடிஞ்சு 1, 2, 3 இன்ஃபினிட்டின்னு ஒரு புத்தகம் படிச்சேன். அவர் என்ன சொல்றாரு, அந்த நாட்டுல ஆப்பிரிக்கா ஒரு கண்டத்துல 1, 2 அதுதான் என்ன தெரியுமா, அதுக்கு மேல இன்ஃபினிட்டி, அதுக்கு மேல இல்ல. அது மாதிரி எழுமைங்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு நல்ல விஷயத்தையோ நல்லதையோ ஒரு இடத்துல கேட்டீங்கன்னா அது உங்க பிள்ளைகளுக்கு போகலாம், பேர பிள்ளைகளுக்கு போகலாம், அல்லது உங்க மூலமா ஒருத்த கேட்டாங்கன்னா அது போகலாம். எத்தனையோ பேருக்கு அது போய் சேரும். அது நீ நல்ல ஓரளவு நல்லா பொண்ண காத்துக்கிட்டீங்கன்னா அது பலருக்கும் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி பொருள் கொள்ளலாம். அறத்திற்கு மாறான செயல் சார், தர்மம். அந்த அறத்திற்கு மாறான அந்த உணர்ச்சிகளை அடக்கணும். அந்த மாதிரி அடக்கி அவங்க அறத்திற்கு மாறான தீமை வரும் பொழுது அடக்கும் ஆற்றல் அவன் பெறுவான். அது அவனுக்கு இவர் கலைஞருடைய உரையில என்ன சொல்றாரு, உறுப்புகளை ஒரு ஓட்டுக்குள்ள அடக்கி கொள்ளும் ஆமையை போல 5 பொறிகளையும் அடக்கி ஆளும் உறுதி ஒருவருக்கு இருந்ததென்றால் காலமெல்லாம் வாழ்க்கைக்கு அது காவல் அரணாக அமையும், காலமெல்லாம் காப்பாத்தும். அந்த மாதிரி கெட்ட வழிக்கு போகாம 5 புலன்களையும் அடக்கி இருக்கிறவனுக்கு
அந்த அடக்கமுடைமை காலம் எல்லாம், அவனுடைய காலம் எல்லாம் வந்து அது காப்பாத்தும் அப்படின்றத கலைஞர் தன்னுடைய உரையில சொல்லியிருக்கார். ஐம்புலங்களை அடக்கி ஆண்ட மன்னர்களோ இந்த பெரியவர்களோ யாராவது நம்ம உதாரணம் சொல்ல முடியுமா? ஐம்புலங்களை அடக்கி ஆண்ட மன்னர்களோ இந்த சாமியார்கள் தான் சொல்லுவாங்க. சாமியார்கள் தான் சொல்லலாம். ஐம்புலங்களே அடக்கி ஆண்டுன்றத இப்ப சாமியார்கள் தான் சொல்றது. நம்ம பாரதியார் ஒரு ஒரு இடத்துல ஒரு முன்னுரை எழுதுறாரு. அப்ப சொல்றாரு, நீங்க என்னமோ இந்த இன்பம் உடல் இன்பம்னு சொல்றீங்க, அது நீ கட்டுருச்சா கட்டாயிச்சா வருதா கேக்கலையா? கேக்குதா? அதாவது குளிக்கிற போது உனக்கு ஒரு இன்பம் இருக்கு, ஸ்நானம் ஒரு இன்பத்தை தருது, சாப்பிடுறது ஒரு இன்பத்தை தருது, நீ ஒரு சின்ன பிள்ளை பேசுனா உனக்கு காதுக்கு ஒரு இன்பமா இருக்கா இல்லையா? அப்ப நீ என்னமோ அந்த புலன்களை அடக்கிடலாம்னு சொல்ற, அதெல்லாம் அடக்காது. அது தீதுவரி நன்றின்பால் தான் அதை பண்ணணும். தீதுல போகாம நல்லதுல உனக்கு நீ எது நல்லதுன்னு நினைக்கிறியோ அது பால செலுத்தத்தான் முடியுமே ஒழிய புலன்களை அடக்கவே முடியாதுங்கிறாங்க. அது அது ஏதோ ஒரு இன்பத்தை நாடிக்கிட்டு தான் இருக்கு. அதுல இருந்து நம்ம கொஞ்சம் விலகி ஒரு நல்லத நோக்கி மடைமாற்றம் பண்ணலாம், அப்படிங்கிற சேனலைஸ் பண்ணலாம். மடைமாற்றம் தான் பண்ணலாமே ஒழிய தவிர்க்க முடியாதுங்கிறது ரொம்ப பலரும் அப்படிதான் எடுத்துக்க முடியாது சார். ஐம்புலன்ல அடக்கிறதுன்றது அடக்கிட்டேன்னு சொன்னா கூட அங்க எல்லாம் ஒர்க் பண்றதுனாலதான் ஐம்புலன்கள் அடக்குறதுன்றது தெரியுது. இப்ப நான் சொல்றேன் எல்லாம் நான் கட்டுப்பாடா வச்சிருக்கேன் அப்படின்னு, அது எப்படி தெரியுது? ஏதோ ஒரு புலன்களால உன்னால உணர முடிஞ்சதுனாலதான் தெரியுது. அப்போ அடக்கிறதுன்றது முடியாது, நம்ம நெறிப்படுத்துறது தான். ஐம்புலன்களை நெறிப்படுத்துறதான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதுன்றது எடுத்துக்கலாம். நம்ம கையில வச்சுக்கிறது தான் நம்மளோட அந்த அந்த ஐம்புலன்களையும் வந்து நம்ம கையில வச்சுக்கிறது தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சுகர் சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது, பழங்க சாப்பிடணும்னா நம்ம சாப்பிடணும். அந்த கண்ட்ரோல் நல்ல வார்த்தைகள் பேசணும்னா நல்ல வார்த்தைகள் தான் பேசணும், வேற எதுவும் பேசக்கூடாது. நல்ல வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சாலே நமக்கு அந்த உள்ளர வந்து உள்ள தேவையற்ற வார்த்தைகள் இருக்காது. இந்த தேவையற்ற வார்த்தைகள் இல்லைனாவே உங்களோட எமோஷன்ஸ், தேவையில்லாத உணர்வுகள், கோவப்படுறதோ கத்துறதோ எரிச்சல் விடுறதோ வராது. அப்போ உள்வாங்குற நல்ல வார்த்தைகள் இருந்தாலே நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட புலன்களை சரிப்படுத்துறீங்க. அப்போ அதுதான் அடக்கமாகுது. நம்ம அப்படி எடுத்துக்கலாம், அப்படி அதுதான் எடுத்துக்க முடியாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அடுத்த குறள் படிக்கலாமா? அந்த எளிமையும்ங்கிறது காலங்காலமாகவும் வச்சுக்கலாம். அதாவது காலங்காலம் தான் சார். அதாவது அந்த காலத்துல எல்லாத்துக்குமே 7 பயன்படுத்தி இருக்காங்க. 7 முறைன்னு பயன்படுத்தி இருக்காங்க. 7 முறை, அதாவது நிறைய சொல்றதுக்கு 7 முறை இந்த 7 பயன்படுத்திருக்காங்க, 7 பயன்படுத்திருக்காங்க. எனக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா 7 என்பது ஒரு மிகப்பெரிய எண்ணா நினைச்சிருப்பாங்க அப்படின்றது தோணுது. அந்த 7ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய பண்ணா, அந்த 7 வந்து அவங்களுக்கு பெரிய எண்ணா இருந்திருக்கலாம், ஒரு பெரிய மதிப்பு இருந்திருக்கலாம். அப்போ வந்து அதனுடைய சிறப்பு அதிகமா இருந்திருக்கு, அதனாலதான் 7 கொடுத்திருக்காங்க. 7 தலைமுறையா இருந்திருக்கலாம். இல்ல, அதாவது 7ங்கிறது அதிகம்ங்கிறது தான், காலங்காலம் தான் அது அதிகம். அதான் நான் தான் சொன்னேன் 1 2 3 இன்ஃபினிட்டி சொன்னேன்ல, அந்த நாட்டுல 2க்கு அப்புறம் இன்ஃபினிட்டி தான். அது மாதிரி அது இன்ஃபினிட்டி தான். 7 மலை 7 கடல்லாம் சொல்றாங்கல்ல, எல்லாமே 7ஓட தான் நிறுத்திருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது 7 மலை 7 கடல்னா அது ஒரு உயரம், அது பெரிய 7 கடல்னா பெரிய ஒரு நம்ம கண் காணாத இடம். அதெல்லாம் கருதிதான் இந்த 7ன்றது விளையாட இருக்குது. அடுத்த குறள் அருமையான குறள் சார். ஆமா சார், சொல்லுங்க. ஏகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லிழுக்கப்பட்டு. ஏகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லிழுக்கப்பட்டு. எதை காக்க முடியாதவனாலும் நான் ஒன்றையாவது காத்து கொள்ள வேண்டும், முடியாது போனால் சொல் குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவர். உண்மை அதுதான். நீங்க சொன்னீங்க, உதாரணம் சொன்னீங்க சார். ரஃபாய் சார்
நீங்க சொன்னீங்க ஆமைக்கறி சாப்பிட்டுன்னு சொன்னாரு நாகாக்காமல். ஆமைக்கறி சாப்பிட்டதுனால இன்னைக்கு ஃபுல்லா அவரு ஊத்தி மூடுறாங்க பாத்தீங்களா. அதான் நாம என்ன சொல்லணுமோ காக்கணும். அது ஆமைக்கறி சாப்பிட்டாரோ இல்லையோ ஒரு தெரிஞ்சோ தெரியாம சொல்லிட்டாரு. வாட்ஸ்அப்ல அது உண்மை சார். அதாவது நம்ம அனுபவத்திலே நிறைய பார்த்திருக்கேன் சார். நம்மளே யாரையாவது சொல்லியிருப்போம், அந்த வார்த்தை மட்டும் அவங்களை குத்திக்கிட்டே இருக்கலாம். நம்மளை விட்டு நிறைய அந்த வச்சு செய்யறாங்க. அந்த வார்த்தையை வச்சு அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, காலம் பூரா செஞ்சுட்டே இருக்காங்க பாருங்க. அவரு நான் காக்காமல் அடக்கம் இல்லாமல் பேசுனதால கண்டதிலே நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏதோ ஒரு இன்டர்வியூ பண்ணிருந்தாருங்க. இன்னைக்கு ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சேன். அவர் ஏதோ ஒரு பேர் எல்லாம் ஞாபகம் இல்லை. ஒரு படத்துல பெரிய ஆட்டாரு. அப்புறம் டைரக்டரோ அசிஸ்டன்ட் டைரக்டரோ கதை சொல்ல ஆரம்பிச்சா நான் தூங்க ஆரம்பிச்சிடுவேன்ட்டாராம். எவ்வளவு கொழுப்பு பாருங்க. ஒரு டைரக்டரோ அசிஸ்டன்ட் டைரக்டரோ வந்து கதை சொல்றாங்கன்னாக்கா ஒரு படத்துல கொஞ்சம் பேர் வாங்கியிருக்காரு. கதை சொல்ல ஆரம்பிச்சோம்னா தூங்க ஆரம்பிச்சிடுவேன். தூங்க ஆரம்பிச்சேன்னு அவர் வார்த்தை சொன்ன பிறகு அவர் ஊத்தி முழிட்டாங்களாம். அவருக்கு கொடுக்குற சான்ஸ் எல்லாம் போயிடுச்சான். அந்த ஒரு வார்த்தை பாருங்க, தெரியாமல தமாஷா காமெடியா சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சேன். சார் பல நேரங்கள்ல நாம காமெடியா சொல்ற வார்த்தை கூட பலர் வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்மள தப்பா நினைச்சவங்களும் இருக்கிறாங்க. நம்ம காமெடியா தான் சொல்லியிருப்போம், ஒரு கேஷுவலா சொல்லியிருப்போம். அந்த வார்த்தை அவங்களுக்கு போய் சேரும் போது அது காமெடியெல்லாம் அது இவர் ஏதோ சீரியஸா சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு நம்மள தப்பா நினைச்சுக்கிட்டோம். நம்ம கிட்ட பேசாதவும் பல முரண்பட்ட எண்ணங்களோட இருக்கிறதும் இயற்கையா நடக்கிற வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்க உங்க அனுபவத்துல அனுபவிச்சிருப்பீங்க. இதெல்லாம் கூட பேசிட்டோம்னா நாகாக்கல்ல இது இருக்கு, அது ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கு மேல தாங்கி ரொம்ப அதிகமா பேசிட்டோம்னா விடுத்த சொல்ல திருப்பி வாங்க முடியாதுங்கிறாங்கல்ல. அதாவது நீங்க சொன்ன நெல்ல அல்லலாம் சொல்ல அல்ல முடியுமான்னு கேக்குறாங்கல்ல. அப்ப அந்த சொல்ல அல்லதுன்னா ரொம்ப தூரம் போயிடுச்சு, சொல்லிவிட்டான். அதை நம்ம பின்னாடி ரெக்கவர் பண்ண முடியாது. அப்ப அதை காத்துத்தானே நம்ம முதலே காத்துத்தானே ஆகணும். அதானே மிக முக்கியம். அப்படிங்கிறது இலக்கியமா வரலாற்றுல யாராவது நான் காக்காமல் நாட்டை இழந்தவர்களோ இல்ல மன்னர்கள் இறந்தவங்களோ எத்தனையோ இருக்கு. இப்ப சிரிக்க வேண்டிய இடத்துல ஒருத்தி சிரிக்க மறுத்தாலாம், சிரிக்க கூடாத இடத்துல ஒருத்தி சிரிச்சாலாம். சரியா? ரெண்டு சொல்றாங்க. அதாவது இந்த கைகேயி மகிழ்ந்து குலாவி இருக்க வேண்டிய இடம் அந்த புறமா. அங்க நகையை இழந்தாளால, இழந்துட்டு சோகமா கிடந்து எல்லாரும் வரத்தை வாங்கி எல்லாரையும் அவன் பூசனையே கொண்டு விட்டா. அவனோட ஒரு செயல். அது சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கல. இன்னொருத்தி திரௌபதிக்கு என்ன சொல்றாங்க, அவன் அந்த மாளிகைய பார்க்க வர்றான். பார்க்க வந்தா அந்த விதவிதமான ஒரு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு இடத்துல தண்ணி கிடக்கிறது மாதிரி அலை மாதிரி தெரியுது. அவன் என்ன பண்ணிட்டான், காலை அந்த துணி நனையாம தூக்கிட்டான். அது அவன் என்ன முப்பரிக்கையில் இருக்க சொன்னான், அவை தூக்கி கொழுந்தன். அவனை என்ன சொன்னாலாம், குருட மகனும் குருட மாதிரிதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சாலாம். அந்த வார்த்தை வில்லிபுத்தூர் சொல்றாரு. ஆனா அங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அவன் அதுக்கு ஒரு சிரிக்கிறான். அந்த சிரிச்சது சிரிக்க கூடாத இடத்துல சிரிச்சாலாம். அது பூராமே எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. அருமையான உதாரணம். ஒரு ஹைக்கூ படிச்சேன் சார். எப்படின்னா, முள்ளின் வலி ஒரு நிமிடம், ஒரு சொல்லின் வலி பல வருடம். ஆஹா, அருமையா படிச்சிருக்கீங்க. இப்போ ஒன்றிய சார் கலக்குறீங்க. இல்ல அது அருமையான. சொல்லுங்க. ஒரு முள்ளின் வலி ஒரு நிமிடம், ஒரு சொல்லின் வலி பல வருடம். ஆயுள் முழுதும் கூட இருக்கு. பல வருடம் சொல்லிட்டாங்க. அருமை. அருமையான இது. நாவை காப்பாற்றணும், ரொம்ப முக்கியம். குடும்பங்கள்லாம் பிரிந்து போறது இந்த ஒண்ணுதான். நம்ம கண்ட்ரோலா இருந்தாலும் நம்மளை பிரட்டி விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவுல ஒரு 20 வருஷம் பேணி காத்த உறவு ஒரு 2 நிமிஷம் பேச்சால இன்னைக்கு வர அந்த இது ஒட்டல.
அந்த 2 நிமிஷம் பேசுதான். நான் அந்த இடத்துல இருந்தேன். 20 வருட அவ்வளவு அழகா இருந்த உறவு 2 நிமிட ஒரு பொறுப்பில்லாத ஒரு வார்த்தையால இன்றைக்கு ஒட்டல. வார்த்தை சொல்லுங்களேன் சார். கெட்ட வார்த்தையா? கெட்ட வார்த்தை தானே வேணாம், வேற என்ன கெட்ட வார்த்தை இல்ல, ஒரு பொய்ப்பழி மாதிரி. பழினா அவங்க அதை நினைக்கல, நீங்க அத உறவுக்குள்ளேயே இந்த மாதிரி இது பண்ணிட்டே சொல்லிட்டேன்னா அதை சொன்னவங்க இவங்களும் போல அவங்களும் இப்ப வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. அது மாதிரி இப்ப சும்மா சும்மா லேசா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அந்த மாதிரிதான் இருக்க ஒழிய அப்ப எத்தனையோ உறவுகளை உடைச்சு இந்த வார்த்தைகள் இருக்கே. வார்த்தை வந்து கோவத்துல என்ன விடுவாங்கன்னா, ரொம்ப கோவத்துல வந்துச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க. தெரியல, கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் செத்தாலும் நீ வரமாட்டேன், நீ செத்தாலும் நான் வரமாட்டேன், இந்த வார்த்தை விடுவாங்க பாருங்க. அப்பயே முறிஞ்சிடும் உறவு. செத்தாலும் நான் வரமாட்டேன், நீ செத்தாலும் ஒரு வார்த்தை நிறைய ஃபேமிலில அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளுக்குள்ள வரும். வரப்ப உடனே ரொம்ப கோவத்துல ஏதோ ஒரு ஆவேசத்துல சொல்லிடுவாங்க. அப்புறம் என்ன யோசித்தாலும் அது பிரயோஜனமே இருக்காது. அருமையான உதாரணம் சார். அருமையான உதாரணம் சார். இதுல சொன்னேன், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவின் வடு வடு அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து பர்மனன்ட் ஒரு இதை வந்து கொடுத்துருது. இது வடு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி காக்கலன்னா இது வந்து காவாக்கால் மாறவே மாறாது. வடு மாறவே மாறாது. அவ்வளவுதான். நீ காலத்துக்கும் இருக்கிறதுதான். உண்மைதானே? அது உண்மைதானே? ஒரு அதிகாரம் இன்சொல், அந்த அதிகாரத்துல வந்து முடிஞ்ச வரைக்கும் இனிமையான சொற்களை வந்து நம்ம பேசணும். அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கு பேசாம மௌனமா இருந்துக்கிறது அந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு சேஃப் சைட். ஸோ வந்து நம்ம பேசுறது நல்லதா பேசணும், இல்லைன்னா பேசாம அமைதியா நாவ அடக்கிட்டு இருக்கணும். அது இருப்ப காய் கவர்ந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம தெரியாம ஒரு வார்த்தை தான் பேசிப்போம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலியே வந்து ப்ராப்ளத்துல போய் எண்டின் சிச்சுவேஷன், பேட் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அடுத்த திருக்குறள் அதான் சொல்லுது. அடுத்த திருக்குறள் நீங்க இப்ப சொன்னதான் சொல்லுது. அடுத்தது ஒழுக்கமுடைமைக்கு வராரு. சொல்லுங்க. அடுத்த குறள் போயிடலாமா? அடுத்த திருக்குறளுக்கு பொருள் சொல்லிட்டாங்க இப்ப. சொல்லலைங்க சார். சொல்லுங்க, வாசிங்க. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயும் ஆகாதாகிவிடும். நன்று ஆகாதாகிவிடும், நன்றாகாதி ஆகிவிடுமா. ஒன்றானும் தீச்சொல் ஒரு சொல். ஒரு குடம் பாலில் ஒரு துளி நஞ்சு ஆம் போல பேசும் சொற்களின் சொல். படிங்க. யார் படிக்கிறது? இங்க பிரேயர் சவுண்ட் கேக்குது, அதனால நான் பேசினா பிரேயர் சவுண்ட் வரும். வேற யாராவது பேசுறீங்க? ஒரு குடம் பாலில் நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானால் அந்த பேச்சில் உள்ள நல்ல சொற்கள் அனைத்தும் தீயவாகிவிடும். அதான் சொல்லுவாங்க. ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல மற்ற எவ்வளவு நல்ல பேச்சு இருந்தாலும் நல்ல சொற்கள் அனைத்தும் தீயவை ஆகிவிடும். நம்ம பெரும்பாலும் அப்படித்தானே எடுத்துக்கிறோம். நிறைய பேசியிருப்போம், நல்ல விஷயங்கள் பேசியிருப்போம். ஏதோ ஒரு சின்ன விஷயம் தானே மனசுல திருப்பி சொல்லிட்டானே வடுவாயிருது அப்படின்ற அந்த 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 ஒருத்தனை ஒண்ணு மட்டும் தான் பிடிச்சுக்கிறோம். அதுதான். அதாவது இன்னொரு பொருள் சொல்றாரு, ஒரே ஒரு சொல்லுதான் அது எல்லா அறங்களையும் கெட்டதாகிருங்கிறார். அதாவது ஒவ்வொரு புலனுக்கும் ஒரு அறம் சொல்லிக்கிட்டு வர்றான். இது ஒரு சொல்லுதான் அது எல்லா அறத்தையும் அது கெட்டதாகிடும். நம்ம செஞ்ச நல்லது எல்லாத்தையும் அது கெட்டதாகிடும். இவ்வளவு காலம் நல்லவங்களா இருந்து ஒரு நிமிஷத்துல நம்மளுடைய பேரை கெடுத்துக்கிறோம்ன்றதுதான். அதுக்குதான் சொல்றாங்க, அந்த எத்தனையோ தேனி செஞ்சு எவ்வளவோ காலம் கட்டுற அந்த இது தேன் கூடு ஒரு கல்லால பூரா போயிடுது அப்படிங்கறது மாதிரி ஒரு பழம்பாடல் இருக்கு. சார், இப்போ என்ன இதுல தர்ம சங்கடமான நிலைமை என்னன்னு சொன்னா, குடும்பங்கள்ல பெண்களுக்கு மத்தியில வர குழப்பம், ஒரு சிறிய சச்சரவுகள், நம்ம அதுல ஈடுபட்டே இருக்க மாட்டோம்.
நம்ம கொஞ்சம் ஃபார் அவே ஃப்ரம் தட் ப்ராப்ளம்னு வெளியே தான் இருந்தாலும் நம்மளை பெருங்கொண்டாலும் நம்மளையும் பாதிக்குது சார். இப்போ நம்ம அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ண முடியல. அவங்க என்ன நினைப்பாங்க, இவன் என்னடா சண்டை பிடிக்கல, இவன் வருவாங்கிறாங்க. இது உண்மையில இது எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னே தெரியல. சில குடும்பங்கள்ல இதனால பெரிய சீரழிவுலாம் ஏற்பட்டு தான் இருக்குது. இப்ப நம்மளுக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்துது. பெண்கள் சச்சரவுல ஆண்களும் மாட்டிக்கொண்டு இழிக்கிறார்கள் என்று தான் சொல்லணும். அது அனுபவம் நான் நிறைய பட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால சொல்றேன். இல்ல பல கதைகள் இப்ப சூர்பனகை அன்னைக்கு ரொம்ப பேசணும். அவளை ஒண்ணு செஞ்சதுனாலே அந்த கிளையே அழிஞ்சு போச்சு. அவ அதை உள்வாங்கி அவ மனசுல ஏற்பட்ட அந்த வடு இருக்கே, அந்த வடு தானே அவளுடைய கிளை முழுக்க அழிச்சு எல்லாரையும் அழிக்குதுல்ல. அது எதுவுமே ஒன்று எதையும் செஞ்சிருங்கிறது தான். ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறதுக்கு உள்ள சார். சூர்பனகை சொன்னதை பத்தி ஒரே ஒரு பாயிண்ட் கேட்கறேன், நீங்க நினைவு நம்ம தெரியல. ஒரு நாள் பேசுவோம், ஒரு நாள் பேசுவோம். அதுக்கு சூர்பனகைய பத்தி ஒரு ஒரு வர்ணனை கொடுப்பாங்கல்ல அந்த பாடல்ல. சூர்பனகை தானே அது பல்லவ மனுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த அம்மா நடந்து வரும். அது கம்பராமாயண ரசனை. அது ரொம்ப நல்லா. ஒரு நாள் பேசுவோம். அடுத்தது வந்தாள் வஞ்சமேன வஞ்சி மகள் வந்தாள்னு வந்து முடியும். வஞ்சம் அப்படின்னு வஞ்சி மகள் வந்தாள் அப்படின்னு முடியும் அந்த பாட்டு. கம்பராமாயணத்துல கவிநயம் பின்னாடி அதை பார்க்கலாம். கம்பராமாயணத்துல கவிநயம் நான் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் சார். நீங்க இன்னொரு குரல் தான் முடிச்சிருவோம் சீக்கிரம். Uttering even a single harmful word will surely spoil all the goodness. அதனால harmful words நம்ம அட்டர் பண்ணக்கூடாதுன்ற மெசேஜ் இந்த குரல்ல வந்து சொல்லிருக்கேன். பெரும்பாலும் நம்ம வார்த்தையை விடுறது வந்து ரெண்டு இடத்துல விடுவோம். ஒண்ணு வந்து கோபத்துல விடுறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் வார்த்தையை விடுவோம். அத வந்து பலருக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு வார்த்தையை நம்மள மீறி வரும். அங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. இதத்தான் பொச்சாப்புன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அது உவகையின் கண் வருகிற சோர்வுங்கிறார். அதாவது சொச்சோர்வு தானே இது. உவகையின் கண் வருகிற சோர்வுன்னு அந்த பொச்சாப்புன்னு ஒரு அதிகாரம் 10 திருக்குறள் இருக்கு. நம்ம அதிகமா பயன்படுத்தாத புழக்கத்துல இல்லாத குரட்பாக்கள் ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்காவது நேரம் இருந்தா பொச்சாவாமை அப்படின்னு அது அதிகாரம். பொச்சாப்பு கொள்ளும் புகழைன்னே சொல்றாரு. அது நம்ம அதிகமா புழக்கத்துல இல்லாத குரட்பாக்கள். இந்த மாதிரி நம்ம படிக்கிற போது பல சொற்களுடைய பொருளும் வந்து நம்மளோட எமோஷன்ஸ பேசுவார். நம்மளோட எமோஷன்ஸ், அதாவது எல்லா உணர்வுகளை பத்தி தான் பேசுவாரு. அது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்டோட ஒட்டி போவோம். சரி, யாரு சொல்ற குரல் சொல்ற அந்த அதிகாரம் இல்ல. இந்த புகழ்ச்சியின் கண் வருகிற சோர்வுங்கிறாரு, உவகையின் கண் வருகிற சோர்வுங்கிறாரு. நீங்க சொன்னீங்கல்ல மகிழ்ச்சியிலையும் ஒரு பாலாவி சொல்லு ரொம்ப அதாவது எல்லாம் மீறி இருக்கு அந்த உணர்வு. எப்படி கோபத்துல நம்ம இதை விட்டு வெளியில போயிட்டோமோ அதே மாதிரிதான் மகிழ்ச்சியிலையும் ஒரு வேலை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவனை கேலி பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது போலாமா? கடைசி குறள முக்கியமான குறள் சொல்லுங்க, வாசிங்க மேடம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஆக்சுவலா கையில தீ பட்டுச்சுன்னா அந்த காயம் கூட கொஞ்ச நாள் ஆனதையும் மறைஞ்சிரும். ஆனா நம்ம ஒருத்தங்கள நம்மளோட வார்த்தையினால கஷ்டப்படுத்திட்டேன்னா அவங்க காலத்துக்கும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கும் மன வலியை தரும். ரெண்டாவது நம்மளுக்கும் வந்து நம்ம கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நம்மளையும் கஷ்டப்படுத்தும். அதனால ரெண்டு சைடுமே வந்து பல்ஸ் ரேட் ஜாஸ்தியாகும் கோவப்படுறதுனால. அப்புறம் நிறைய ப்ராப்ளம் வரும். இல்ல வடுங்கிறதுக்கு ரெண்டு பக்கம்னு சொல்றீங்க பாருங்க, அது ரொம்ப சிறப்பான ஒரு பார்வை. அதாவது வடு வாங்கினவனுக்கு மாத்திரம் இல்ல, சொன்னவனுக்கு அது உள்ள நிக்குது. அது அந்த கில்ட் இருக்கு பாருங்க, அது ரொம்ப சிரமப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லிட்டமேன்னு வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. வெளிக்காயம் அது ஒரு புகழ்ந்த சொல்லையோ
அல்லது இது மாதிரி இகழ்ச்சியான சொல்லையோ சொல்றாரு, நம்ம கொடுத்தவன் மறந்துடுவானா, ஆனா வாங்கினவே என்றைக்கும் மறக்க மாட்டான். ஒரு புகழ்ந்து நீங்க சொன்னாலும் நீங்க புகழ்ந்ததை மறந்துடுவீங்களா, ஆனா அந்த புகழ்ச்சியை பெற்றான் பாருங்க, அவன் மனசுல என்னைக்கு இருக்குமா, வடு இதை விட இந்த நாக்குனால சுட்ட வடு இன்னும் அதை விட வலிமை, அது மறக்கவே முடியாது. திருக்குறள்ல சொன்ன மாதிரி எந்த லாங்குவேஜ்லயும் எந்த நாட்டிலயும் இந்த ஒரு இது சொல்லியிருக்க மாட்டாங்கன்றாங்க. அந்த ஒரு குறள் இவ்வளவு அருமையா கடைசியா எவ்வளவோ யோசிச்சிருக்காரு, ரொம்ப ஆழமா ஒவ்வொரு சொல்ல அப்படியே ரொம்ப அழகா. நேத்து யாரா சொன்னாங்களே பைபிளுக்கு அப்புறம் திருக்குறள் தான் நிறைய மொழிபெயர்ப்புன்னு. நேற்று ஒரு ப்ரொஃபசர் பேசினாரு, அவர் தானே பேசினாரு. கரெக்ட். அடுத்த குறள் அருமையான குரல் வாசிங்க. கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. இதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்க? சினம் காத்து அடக்கம் எனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழிபார்த்து காத்திருக்கும். கற்பவை கற்று சினம் காத்து அடக்கமனம் பண்பு கொண்டவரை அடைந்திட அறமானது வழிபார்த்து காத்திருக்கும். அதாவது கல்வி கற்று அதாவது கற்றதினுடைய பயன் என்ன சொல்றாரு? கதங்காத்துங்கிறாரு. கதம்னா படிச்சதுக்குனால பயன் என்னன்னா, உனக்கு ஏற்படுகிற சினா அல்லது அதிகமா பேசுறது, அதிகமா ஒரு எல்லைக்கு மேல போயிடுறது, அந்த இதை காத்தா கற்றதனுடைய கற்றவே அதை அடக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு கற்றவன் தான் சில ரொம்ப வேலை போறாங்க. அந்த கல்வி அப்ப சரியான கற்றவை இல்லை, கல்வி உங்களுக்கு சிரத்தை அடக்கிறதுக்கு வழி தராங்க. கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவி, அவனை பார்த்து இந்த அறக்கடவுளே தஞ்சம்னு போய் நிக்குமா வழிய பார்த்துக்கிட்டு. அப்பனா எல்லா நல்ல குணங்களும் அவனை வந்து சேரும்னு. அறக்கடவுள்னா என்ன? அவ்வளவு நல்ல குணங்களும் அந்த ஒரு கத்து தன்னுடைய சினத்தை அடக்கி பொறாமையை அடக்கி பேராசையை அடக்கிறவங்கிட்ட மற்ற எல்லா குணங்களும் அவன்கிட்ட வந்துரும்னு சொல்றாங்க. virtue seeking for an opportunity, and the aram it is seeking for an opportunity. It will come into the path of that person who guards against the anger and has learned to control himself. அந்த அடக்கம் கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஆங்கரை கண்ட்ரோல் பண்றதுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வெர்ச்சியூ வந்து வெயிட் பண்ணும், அவனுடைய பாதையில வந்து அவனை சேர்றதுக்காக வெயிட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சார். ஆல் விர்ச்சுஸ், அது வெர்ச்சு. குட். வேற யாராச்சும் கண்குள்ளோட சொல்றா இருந்தா, குறைவான பேச்சு, குறைவான தூக்கம், குறைவான உணவு, குறைவான கலந்துரையாடல் நம்மள சொல்றது இல்ல, தேவையில்லாம வீட்டுக்கு கூட்டு பேசுற நம்ம வெளியில இல்லாங்கல்ல, இந்த நாளும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா எல்லா அடக்கமும் நம்ம உள்ள வந்துருமா. அவை அடக்கம், நடுவு தவறாமை, அதே மாதிரி இன்னைக்குள்ள அதிகாரம், இன்பமை எல்லாம் அடங்கிடும். அருமையான குரல்கள். நம்ம இத வந்து ஸ்டீவன் சாருக்கு இந்த குறைவானதுக்கு திருக்குறள் வந்து வாரந்தோறும் ஆரவாரங்கிற மாதிரி வாரந்தோறும் வள்ளுவம் அதே வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸோட ஒவ்வொரு அவர்கள் பட்ட அனுபவத்தை பகிர்வது வந்து அருமையான ஒரு அதிகாரம் முழுமையா பாக்குற போது அதுல நமக்கு ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது, அது ரொம்ப ஒரு இதாகுது. இதே மாதிரி இந்த குறைவுன்னு சொல்றீங்களா, அதுக்கு என்ன சொல்றாரு இந்த காம்பேர்ல ஒரு புக்ல ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ்ன்னு சொல்றாங்க, தூண்டலும் துலங்கலும். அதுல என்ன சொல்றாரு, ஒரு விஷயத்துக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், அதுதானே நியாயம். அது குறைச்சலான ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் பரவாயில்லையா, நோ ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் பரவாயில்லையா, ஓவர் ரெஸ்பான்ஸ் வந்ததுதான் பிரச்சனையா. இந்த குறைவனை ஏன்னா ரெஸ்பான்ஸ் குறைச்சலா கொடுத்தோம்னா இங்க
கரெக்டான ரெஸ்பான்ஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நோ ரெஸ்பான்ஸ் இருந்தா கூட கரெக்டான ரெஸ்பான்ஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த ஓவர் ரெஸ்பான்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணிட்டோம்னா திரும்பி கரெக்டுக்கு வர முடியாது அப்படிங்கிறாங்க. அதனால கொஞ்சம் ஏதோ குறைவா இருந்தா இல்ல இப்ப நீங்க என்ன சொல்றத பார்த்தா ஓவர் ரெஸ்பான்ஸ் நான் கொடுத்துட்டேன்னு சொல்றீங்களா என்ன? இல்ல நீங்க சொல்லுங்க. குறைவு எல்லாத்துலயும் ஓரளவு குறைவா இருந்தா அந்த நிறைவை நம்மளால எட்ட முடியும். பொங்கிட்டோம்னா அப்புறம் என்ன பண்றதுன்னு கேக்குறேன். அடிச்சது சார். மகிழ்ச்சி. ஒரு நல்ல ஒரு அருமை பயணம். அடக்கமுடைமை வந்து நாம நிறைய பேசியிருக்கோம். இதுல நம்ம வாழ்நாள்ல நம்ம எவ்வளவு பேர் அடக்கமுடையா சந்திக்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கம். நாம எப்படி இருக்கிறோம்ன்றது ஒரு பக்கம் நம்ம யோசிக்கணும். சொல்லடக்கம், நாவடக்கம்ன்றது எவ்வளவு முக்கியத்துவம்ன்றது நாம பல முறை படிச்சாலும் திருப்பி திருப்பி படிக்க வேண்டிய கட்டாயத்துல நாம ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம் அப்படின்றது தான் இந்த அதிகாரம் நமக்கு சொல்லித்தரது. அந்த ஒவ்வொரு சொல்லும் வந்து இந்த சொல் பலமுறை நான் யோசிப்பேன். யாராச்சும் கோவப்பட்டுட்டேன்னா நான் இப்படி யோசிப்பேன், நம்ம விஷத்தை கக்கிட்டுமோ, இந்த மாதிரி எனக்கு சில நேரத்துல யோசனை வரும். செஞ்சிருக்க கூடாதோ, நம்ம ஒரு சாதாரண இவ்வளவு கோவப்பட்டு நம்ம பேசிட்டோமே, இந்த பேச்சு வந்து ஒரு பாம்பு விஷத்தை கக்கிறதுக்கும் நாம சொன்னதுக்கும் எந்த விதமான மாறுதலும் இல்லையே அப்படின்றத ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி நம்ம அந்த ஃபீல் பண்ணும் போது அடுத்த நிலையில நம்ம அதை வந்து பயன்படுத்தாது இருக்கு. போனதுதான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. பட் அடுத்த முறை நம்ம பயன்படுத்தாது இருக்கிறதுக்கும் அந்த நிலைக்கு நாம மாறுவோம். அப்போ அந்த ஒரு சொல்றதுன்றது அவர் அடுத்தவங்களை போய் எவ்வளவு காயப்படுத்துதுன்றத நாம உணர்ந்தாலே இந்த அடக்கமுடைமை தானா வந்துரும் அப்படின்றது ஒரு பக்கம். முக்கியமா எப்போ வரும்னா கையில நிறைய காசு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். பதவி உயரும் போது கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். மெயின் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கு பழகிக்கணும். ரொம்ப கோவப்படும் போது கண்ட்ரோலா இருக்கு பழகிக்கணும். இந்த இடங்கள்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு நமக்கு சிந்தனைகளை பழக்கப்படுத்தினாதான் வரும். ஏன்னா நம்மளோட எமோஷனோட, நம்ம கோபங்களோட, உணர்வுகளோட எப்பயுமே டிராவல் பண்ணி நம்ம செதுக்கி வச்சிருக்கோம். கோபம் வந்ததுன்னா உடனே இந்த வார்த்தை எல்லாம் வரும் அப்படின்றது நம்ம மூல சொல்லிட இதெல்லாம் பேசு அப்படின்ட்டு. சந்தோஷம் வந்தாலும் நம்ம மூல சொல்லிட இதெல்லாம் பேசு அப்படின்னு சொல்லிட்டா. இது தவிர பேசுறவங்கள வச்சு நம்ம உள்வாங்கிற வார்த்தையை வச்சுதான் நம்ம நிறைய பேசுவோம். பெரும்பாலும் வந்து நாம ஒரு வார்த்தை கொடுப்போம், அது இன்னொரு வார்த்தை அங்க இருந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃபீல் கொஞ்சம் ஆயில் ஊத்துன மாதிரி, அது ஆயில் ஊத்துன மாதிரி வந்த உடனே என்ன ஆகுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஏரியாகும். அந்த நேரத்துல ஆயில் ஊத்தாத இது தண்ணி ஊத்துறமா. பல நேரத்துல நான் இப்படியும் யோசிக்கிறது உண்டு. பல நேரத்துல வந்து யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஒரு குறைய சொல்றாங்க, இன்னொருத்தரை பத்தி குறை சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நாம என்ன பண்றோம்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள குறை சொல்லி இன்னொரு முறை நம்ம பேசணும்னா நாம இங்க பெட்ரோல் ஊத்துறோம்னு அர்த்தம். ஆமா, ஊற்றுறோம்னு அர்த்தம். இல்ல அப்படி நம்ம ஏன் எடுத்துக்குவாங்க, அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல நம்ம தண்ணி ஊத்துறோம்னு அர்த்தம். அப்ப நாம சொல்ற வார்த்தை பெட்ரோல் ஊத்துறோமா தண்ணி ஊத்துறோமான்றது மனசுல வச்சுக்கினா கூட நம்ம இந்த நிலை மாறும் அப்படின்றது என்னுடைய கருத்தா. நான் எப்பயுமே அதை யோசிக்கிறது. இத மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம யோசித்தோம்னா அதை பழகிடும். நம்ம இது யோசிக்க எதையுமே வந்து நம்ம தொடர்ந்து செய்யும் போதுதான் நம்ம பிரெயின் இவருக்கு இப்படிதான் நம்ம செயல்படணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு அதுக்கு செயல்படும். இதுதான் பிரெயின் மாடுலே. அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டோம்னா நமக்கு இந்த அடக்கமுடைமைன்றது நமக்கும் வரும். இந்த அடுத்து பார்க்க போற இந்த அதிகாரத்தை ஒவ்வொருத்தரும் பார்க்கும் போது அவர்களுக்கும் பல விஷயங்கள் சேரும்ன்றது நான் சொல்றேன். வேற யாருன்னா பேசணும் பேசலாம். மாலதி மேடம், உங்க வீட்டுக்காரர் அடக்க உடைமை எப்படி? நல்லா கேட்டீங்க. போங்க. இல்ல இன்றைக்கு நிறைய பங்களிப்பு அளிச்சிருக்காங்க. இப்பதான் பெட்ரோல் ஊத்துறீங்க நீங்க. நான் இவ்வளவு நேரம் சொன்னேன்ல. நானும் சொல்ல விரும்புறேன். இல்ல மாலதி மேம், நீங்க அவங்கள கேட்டுட்டா நான் ஸ்டீபன் சார்ட்ட அடுத்தாப்புல கேட்பேன் உங்க வீட்டுக்காரமான அடக்க உடைமை எப்படின்னு. இப்ப ரொம்ப மாலதி மேடம் இப்ப ரொம்ப பங்களிக்கிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப ரொம்ப வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க, ரொம்ப கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு
ரொம்ப முக்கியமான பங்களிப்பு நல்லா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அந்த மாதிரி ஃப்ரீ கொஞ்சம், அதனால எனக்கு டைம் இல்லைன்னா டைம் இருந்தா வந்துருவேன் கண்டிப்பா. இப்ப கூட பாருங்க, இப்ப நான் ஒரு 10 நிமிஷத்துல போயிட்டு அப்பாக்கு டின்னர் கொடுத்துட்டு வந்தேன் கீழே. இல்ல நம்ம தான் உண்டாக்கிக்கணும். டைமா எங்க இருந்து வருது? இல்ல, பல நேரங்கள்ல சூழ்நிலைகள், அதுதான், வேற ஒண்ணும் இல்ல விஷயம். அது சரி. இதுல ரிஃபை பாய் உங்க ஒய்ஃப் இல்லன்றதுனால இப்படி எல்லாம் பேசுறீங்க, அதான விஷயம். இல்ல, முதல் குரல படிக்கும் போதே கால் வந்துச்சு. என்ன இன்னைக்கு ஃபுல்லா போன காணமேண்டா, போன வைப்பு மீட்டிங்ல கேட்டேன். என்ன எம்ஓஎம்மான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாவல, மைண்ட். இன்னைக்கு ஒரு டாக்டர் ஒரு பதிவு அனுப்பியிருந்தார் சார், செந்தில்குமார் வந்திருக்காரா? நம்ம இது குரூப்ல வந்திருக்காரா? இல்ல சார், அவர் வந்து என்கிட்ட கேட்டுதான் போட்டாரு. என்கிட்ட கேட்டாரு, நான் அந்த குரூப்ல போடுறீங்களான்னாரு. போட்டேன். ஏன்னா மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் டெய்லி அனுப்புறாருல, பலருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது. அவரை கூப்பிட்டுருக்கேன் ஒரு நாள் பேசுறதுக்கு. இன்னைக்கு ஒரு பதிவு நல்லா இருந்தது. ஹவு டு கண்ட்ரோல் ஸ்பௌஸ் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஆஃப் ஸ்பௌஸ், நல்லா போட்டிருந்தாரு. ஒரு 10 நிமிஷத்துல ஃபாஸ்டா சொல்லிடுறாரு. நிறைய காலையில ராமு சார் ஒண்ணு கொளுத்தி போட்டு போனாரு. அதனால 6 மணி வரைக்கும் ஓடிச்சு. நீங்குவதே நல்ல நெறினாங்க. அந்த இடத்தை விட்டு நீங்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் நெறியா. நல்ல பல விஷயங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஒரு இடத்துல இருந்து நாம கோவப்பட போறோம்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல நகர்ந்துட்டோம்னா நமக்கு மட்டும் நல்லது செஞ்சுக்கல, பலருக்கு நல்லது. கோபம் வரும்போது நம்ம முடிவு எடுக்க கூடாது. நீங்க கோபம் வரும்போது நின்று கொண்டு இருந்தால் ஒரே முடிவுதான். உட்கார்ந்து கோபம் தான் படுத்துருங்கிறாங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அது சரி. சார் ஆக்சுவலா நம்ம ஒரு செகண்ட் நம்ம கோவப்பட்டோம்னா நம்ம 300 செகண்ட்ஸ் பக்கம் நம்மளோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாகுதான். இதெல்லாம் பாத்துட்டு யாரும் கோவப்படுறது இல்லம்மா. அதெல்லாம் பயப்படுற ஆளு கிடையாது நம்ம ஆளெல்லாம். எப்ப சூடாகும்னு சொல்ல முடியாதுல்ல. மானிட்டர் பண்ணிட்டு கோவப்பட முடியாது. கோவப்பட்டுட்டு யோசிப்போம். பார்ப்போம் மகிழ்ச்சி. ஆனா சார், ஒரு பாசிட்டிவா சொல்றா இருந்தா எனக்கு கொஞ்சம் கோவம் கண்ட்ரோல் ஆயிருக்குது. எம்ஐ மூலம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஆபீஸ் போயிட்டுலாம் சரி சலுன்னு விடுவேன். அண்ணா மானுவா, அது கொஞ்சம் பரவாயில்ல, எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சோ மச் ஸ்டீபன் சார். நன்றிகள். நாளை எல்லாரும் வரலாம். நாளை கொஞ்சம் அந்த கொஞ்சம் ரஷ் இருக்கிற மாதிரி பார்ப்போம். நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்குது, பார்ப்போம். நாளைக்கு நடிகை ப்ரோக்ராம் சார். நீங்க வாட்ஸ்அப்பே பாக்குறது இல்ல போல இருக்கு. சார் நீங்க எதுக்கு சூர்பனக பாட்டு கேட்டீங்க? இலக்கியத்துல அந்த ரெக்கார்டிங் முடிச்ச போறோம் சார். அது கொஞ்சம் வாசிக்கிட்டோம். அருமையான தமிழ். அடுத்த இதுல பார்ப்போம். நன்றிகள். இல்ல ரெக்கார்டிங்